நான் சொல்லும் இந்த பதிவாகப்பட்டது சாதனை செய்ய வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு. பணக்காரனாக வேண்டுமா, வீட்டிலே துளசி செடியை வையுங்கள். பணக்காரனாக வேண்டுமா, வீட்டிலே குபேர செடியை வையுங்கள். பணக்காரனாக வேண்டுமா, வீட்டிலே குங்குமப்பூவை திறந்து வையுங்கள், டப்பாவை மூடி வைக்காதீர்கள். இப்படிப்பட்ட பதிவுகள் தான் உங்களுக்கு தேவை. வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டா அதுதானங்க ஜோதிடம். ஜோதிடத்தில் ராசி கட்ட 12 தானங்க வாழ்க்கையா இருக்குது. எல்லா மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களும் ஒரு குற்றத்தால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர குற்றமே புரியாமல், சிவில் கிரைமே புரியாமல் எந்த சாம்ராஜ்யத்தையும் யாராலும் எப்போதும் எக்காலத்திலும் உருவாக்கப்பட்டதாக வரலாறு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. வாழ்வு என்பது லக்னம், சாவு என்பது 8. இந்த வாழ்வா சாவா என்ற போராட்டத்தை ஏற்படுத்தி பார்க்கும் கிரகம் 6ஆம் இடம். நீ வாழப் போகிறாயா, சாகப் போகிறாயா, உனக்கு எது வேண்டும் என்பது 6. ஆக 6ஆம் இடத்திலே இருப்ப விஷயங்களை சில ஜோதிடர்களே சொல்வதற்கு பயப்படுவது உண்டு. ஏன் அவ்வளவு? என் குருநாதரே அதை பற்றி சொல்லிவிட்டு போதும், இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் என்பார். சிவாமேராஜன் அவர் கட்டுரை எழுதும்போது 6ஆம் இடத்திலே என்ன இருக்கிறது, அந்த 6ஆம் பாவ காரகத்துவத்தை அனைத்தையும் அனுபவித்தவர்கள் மாத்திரமே ஹிட்லர் ஆகியிருக்கிறார்கள், முசோலினி ஆகியிருக்கிறார்கள், இடியமின்கள் ஆகியிருக்கிறார்கள். இது தீவிரவாத தன்மையிலும், தீவிர வேட்கை தன்மையிலும், ரஜஸ்தன்மையிலும், பிறர் இம்சிக்கும் தன்மையிலும். காரணம் அதை அவர்கள் அப்படி பயன்படுத்தினார்கள். இதே 6ஆம் பாவத்தை வலுத்திருந்த சிரோன்மணிகள் தான் அம்பானியாகவும் ஆகியிருக்கிறார்கள், ரோத்ஷீல்டும் ஆகியிருக்கிறார்கள், ராக்பெல்லரும் ஆகியிருக்கிறார்கள், ஹென்ரி ஃபோர்டும் ஆகியிருக்கிறார்கள். ஏன் அந்த 6ஆம் இடத்திற்கு அவ்வளவு பலம் இருக்கிறது? உங்கள் லக்னமும், உங்கள் 5ஆம் இடமும், உங்கள் 9ஆம் இடமும் ஒரு அளவுக்குத்தான் படம் கொடுக்கும். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் அண்ணாமலை செட்டியார் எடுத்துக்கோங்க. அவருடைய சொத்து மதிப்பு 3000 கோடின்னு சொல்லிடலாம், இல்லை 4000 கோடின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஒரு பரம்பரை கோடீஸ்வரர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தந்தவர், செட்டியார் வம்சத்தை சேர்ந்தவர். அவருடைய சொத்து மதிப்பு 3000 கோடின்னு சொல்லிடலாம். சரி, நேருடைய சொத்து மதிப்பு என்ன சொல்லலாம்? முடிஞ்சு போனாக்கா நேருவின் சொத்து மதிப்பு ஒரு அந்த காலத்திலேயே ஒரு 5000 கோடின்னு சொல்லிக்கிங்க, இல்லை 2000 கோடின்னு சொல்லிக்கிங்க. ஆனால் சாதாரண ஹீராச்சந்த் என்றும் ஒருவருக்கு மகனாக பிறந்த திருபாய் அம்பானி, தீரஜ்லால் ஹீராச்சந்த் என்பவருக்கு மகனாக பிறந்த திருபாய் அம்பானி, அவருடைய குஜராத்தில் மாநிலத்திலே அவருடைய தந்தையார் ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியர். வறுமை என்றால் அப்படி ஒரு வறுமை. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு என்றால் 2 வேளை தான் சாப்பிட முடியும். ஒரு ஆசிரியருக்கு இப்போதே என்ன வறுமை இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போவே அவருக்கு என்ன சம்பளம் தெரியும். எவ்வளோ ஆசிரியர்களுக்கு வேலை கிடைக்காம இன்னும் போடாமல் இருக்காங்கன்னா அந்த கால ஆசிரியர்கள் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1970களில், 1950களில், 50களில் அவருக்கு என்ன வருமானம் கிடைச்சிருக்கும்? அதில் கிட்டத்தட்ட 3 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவர் வாழ்க்கை நடத்தினார். அதனால் 16வது வயதிலேயே அவர் ஏடன் சென்றார், அங்கு பணிபுரிந்தார், அங்கிருந்து வந்தார். அவர் மீது அவர் அரசாங்கங்களை களவாடினார், அரசாங்கங்களை கையில் போட்டுக்கொண்டார், அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்தார் என்பதெல்லாம் கூட அவர் வரலாற்றில் இருக்கிறது. இருக்கட்டுமே. ஆனால் அதை மீறியும் அவர் சாதித்திருக்கிறார். 20,000 30,000 பேர்களுக்கு ரிலையன்ஸில் இன்றைக்கு வேலை கொடுத்திருக்கிறார் என்றால் அதுதான். தவறு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நன்றாக இதை தான் நீங்கள் முதலில் சோதிடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் இந்த பதிவாகப்பட்டது சாதனை செய்ய வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு, சாதனையே செய்ய வேண்டாம் என்பவர்களுக்கு இதை கேட்பதற்கு முன்பு உங்கள் நேரத்தை வீணாக்காமல் வேறு பதிவுகளை போய் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நிறைய பதிவுகள் காத்து கொண்டிருக்கிறது. பணக்காரனாக வேண்டுமா, வீட்டிலே துளசி செடியை வையுங்கள். பணக்காரனாக வேண்டுமா, வீட்டிலே குபேர செடியை வையுங்கள். பணக்காரனாக வேண்டுமா, வீட்டிலே குங்குமப்பூவை திறந்து வையுங்கள், டப்பாவை மூடி வைக்காதீர்கள். இப்படிப்பட்ட பதிவுகள் தான் உங்களுக்கு தேவை. அதெல்லாம் நடக்கப் போவதும் இல்லை வாழ்க்கையில். அதை போடுபவர்களுக்கும் தெரியும், பார்ப்பவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் மனிதன் எதையுமே விலை கொடுக்காமல் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இந்த வார்த்தையை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்குமே பணம் வேண்டும், எல்லோருக்குமே பட்டம் வேண்டும், எல்லோருக்குமே பதவி வேண்டும், எல்லோருக்குமே பேருக்கு பின்னாடி 3 டிகிரி போட்டுக்கணும், எல்லாருமே பென்ஸ் கார் வச்சுக்கணும்னு ஆசை இருக்குது. அந்த ஆசைக்கு நிறைவேற்றி காட்டக்கூடிய சக்தியும் இருக்குது, அந்த உடம்புல சக்தியும் இருக்குது, மூளையில் கொஞ்சம் அறிவும் கூட இருக்குது, இல்லாமல் இல்லை. 9 கிரகங்கள் 9 பேருடைய தலையிலும் படுகிறது. அதனால் அதுவும் இருக்கிறது. இதுவரையில் நான் முன்னாடி கூறிய அந்த ஹிட்லருடைய உதாரணங்கள் எல்லாமே ஒருவன் பணக்காரனாக வேண்டும் என்றால்
என்னென்ன தகுதிகள், என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்க வேண்டும் என்று. ஆக எல்லோருக்குமே, இந்த உலகத்தில் உள்ள 700 கோடி பேருக்குமே பணக்காரனாக வேண்டும் என்றுதான் ஆசை. கோவில் வாசலில் அமர்ந்து கொண்டிருக்கும் பிச்சைக்காரன் முதல் கொண்டு யாருக்குமே இங்கு கெட்டது வேண்டாம், எல்லோருக்குமே நல்லதுதான் வேண்டும். ஆனால் அதை நோகாமல் நோன்பு கும்பிட வேண்டும். ஜோதிடர்களிடம் கூட வந்து கேட்பது என்ன கேட்பார்கள் என்றால், நான் பணக்காரன் ஆவேனா, எப்பொழுது ஆவேன் என்று கேட்பார்களே தவிர, நான் பணக்காரன் ஆவதற்கு என்னுடைய ஜாதகம் ஜோதிட விதிகளில் பொருந்தி வருகிறதா, அப்படி பொருந்தி வருகிறதா என்பது முதல் கேள்வி. சரி, ஒரு ஜோதிடர் பொருந்தி வருகிறது என்று சொல்வதற்கு அரை மணி நேரத்தில் சொல்ல முடியாது, 1 மணி நேரத்தில் சொல்ல முடியாது. அந்த ஜோதிடர் உடைய குருகுலத்தில் இவர் தங்கி அந்த கலையின் மூலமாக இவர் ஜாதகத்தை அறிவதற்கு 3 ஆண்டுகள் தேவை. எவ்வளவு தேவை? 3 ஆண்டுகள் செலவிட வேண்டும். அந்த 3 ஆண்டு செலவிட்டதை 30 ஆண்டுகள் இந்த உலகத்தில் போய் வாழ்ந்து அதை சாதிக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த கலை படைக்கப்பட்டது. வெறுமனே ஒரு ஜோதிடர் ஒரு அறையில் அமர்ந்து கொண்டு உன் ஜாதகத்திற்கு 100 கோடி வந்துவிடும் போ இந்த திசா புக்தியில் என்று சொல்லிவிட்டதற்காக இது கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எங்குமே இந்த பூமியில் இருள் சூழ்ந்திருக்கும் போது ஒரே ஒரு ஒளி, ஜோதிட ஒளியை வைத்துக் கொண்டிருந்தால், ஒரு சந்திராஷ்ட நாட்களில் நீ அடிபடாமல் உன்னை தற்காத்து கொள்ளலாம். ஒரு பணவர நாட்களில் அட்லீஸ்ட் கஞ்சி குடிப்பதற்காவது ஏதோ ஒரு பணம் வரும் என்ற தைரியத்தில் நீ உழைக்கலாம். நீ உழைப்பதற்கு ஏதோ அந்த பணவர நாட்களிலாவது உனக்கு பணம் வரும் என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த திசை நமக்கு நன்றாக இருக்கிறது என்றால் நாம் அந்த திசையில் வந்து சுதாரிப்பாக இருந்து அது நாம் 1 கோடி சேர்க்கின்றோமா, அல்லது 100 கோடியா, அல்லது 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் ஆக 1 10 100 1000 10,000 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடியா, தசாம்ச கணிதப்படி 100 கோடியா, பிறகு அதற்கு மேலும் அந்த 100 கோடிக்கு மேலும் 1000 கோடி 10,000 கோடி லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடியா என்பதை அவன் வாழ்க்கையில் இந்த சாதகம் என்ற தன்னுடைய சுய சாதகத்தை ஒரு குருகுலத்தில் ஒரு ஜோதிட குருவிடம் இருந்து கற்று, இவன் ஜாதகம் அந்த ஜோதிட விதிகளிலே ஒரு அபரிமிதமான தனயோகத்தை பெறுவதற்கான 9 கிரகங்களும் வலுத்தன்மையோடு இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு, அதற்கு பிறகு தெரிந்து கொண்டதை போய் பிராக்டிக்கல், எப்படி இந்த MBBSல 5 வருஷம் வச்சிருக்கான், அந்த 5 வருஷத்துல 3 ஆண்டுகள் வந்து தியரிட்டிக்கல், அப்புறமா 1 ஆண்டு தியரிட்டிக்கல் பிளஸ் பிராக்டிக்கல், அப்புறமா 1 ஆண்டு கம்ப்ளீட்டா பிராக்டிக்கல் வச்சிருக்காங்களா இல்லையா? இன்னும் வெளிநாடுகளில் 7 ஆண்டுகள். தியரிட்டிக்கலில் ஹார்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டான், ரைட்டு. மெடிக்கலில் வந்து தியரிட்டிக்கல் படிச்சுட்டோம், ஆனால் அங்கே தான் இருக்குதான்றது, ஒரு பணத்தை அறுத்து அங்கே தான் ஹார்ட் இருக்குதுன்னு பார்க்கணும், அவனே அறுத்து பார்க்கணும். அப்போ தான் நாளைக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது கை நடுங்காது. கரெக்டாக பண்ணுவான், துல்லிதமாக பண்ணுவான், கரெக்டான நேரத்தில் பண்ணுவான். அதே மாதிரி தான் உன் ஜாதகம் வந்து முதல்ல வேலை செய்தா. என்னுடைய சுய அனுபவத்தில் சொல்கின்றேன், 30 ஆண்டு காலத்தில் நான் எண்ணற்ற பல்லாயிரம் ஜாதகங்களை பார்த்திருக்கின்றேன். அதில் வந்த 90% மக்களும் என்னிடத்திலே ஒரு வளமான வாழ்க்கையை தான் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் 1000 கோடி லட்சம் கோடி எதிர்பார்க்கவில்லை என்றால் கூட ஒரு வளமான வாழ்க்கை, அதாவது அன்றைக்கு அவர்களுக்கு இருக்கும் அந்த கடனாவது தீர்ந்து விட வேண்டும். அந்த கடன் 2000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 2 லட்சமாக இருக்கலாம், பிறகு வந்து 20 லட்சமாக இருக்கலாம், 2 கோடியாக இருக்கலாம், 20 கோடியாக இருக்கலாம், இவ்வளவுதான். ஆனால் அதற்கு கூட அவர்களுக்கு வாழ்வியலில் பயிற்சியும் வாழ்வியல் அனுபவமும் வேண்டும். துன்பம் என்ற ஒரு வார்த்தைக்கு விளக்கம் தரட்டுமா? உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த விஷயத்தில் துன்பம் உங்கள் கதவை தட்டுகிறதோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுபவம் இல்லை என்றால் அதில் தான் நீங்கள் துன்பப்படுவீர்கள். அனுபவம் உள்ள விஷயத்தில் நீங்கள் துன்பப்படுவதில்லை. காலையில் எழுகிறீர்கள், குளிக்கிறீர்கள், இந்த அனுபவம் இருக்கிறது இளமையிலிருந்தே, அதனால் குளிப்பதில் உங்களுக்கு துன்பம் இல்லை. ஆனால் தண்ணீரே வரவில்லை, நாட்டிலும் தண்ணீர் இல்லை என்றால் துன்பம் வந்துவிடுகிறது. குளிப்பதற்கு தண்ணீர் இல்லையே, கப்படிக்குமே என்று. அப்படி என்றால் அந்த தண்ணீரை வரவழைத்துக் கொள்வதற்கு ஒரு அனுபவம் உங்களிடத்திலே இல்லை. கவர்மெண்ட்டே சப்ளை செய்யவில்லை என்றால் கூட நீங்கள் அந்த தண்ணீரை வந்து உருவாக்கி கொள்வதற்கான வந்து அனுபவம் இல்லை, அங்கே துன்பம் வந்துவிடுகிறது. இது கூட அசாத்தியமான துன்பமாக இருக்கலாம். ஒரு கடன்காரனை எப்படி சமாளிப்பது என்பது தெரிந்தவனுக்கு அது துன்பம் இல்லை. ஒரு கடன்காரனை எப்படி சமாளிப்பது என்று தெரிந்தவனுக்கு அது துன்பம் இல்லை, தெரியாதவனுக்கு அது துன்பம். ஒரு ரவுடியை எப்படி சமாளிப்பது என்று தெரிந்தவனுக்கு துன்பம் இல்லை. அதே அந்த ரவுடி அவன் வாழ்க்கையில் வந்து நிற்கும்போது அவனை சமாளிக்கும் திறனற்றவன் துன்பப்படுகிறான். இதே போல்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில். ஆக என்னிடத்திலே வந்த பெரும்பாலானவர்கள் பெரும் பணக்காரனாக வேண்டும் என்று வருவார்கள். பிறகு நான் ஜோதிடம் சொல்லி முடித்தவுடனே வருபவர்கள் அனைவருமே அந்த ஜோதிடரையே வந்து எடை போடும் அளவிற்கு வருவார்கள். ஏனென்றால் அவர் கடந்த காலத்தை சரியாக சொல்லிவிட்டார், எதிர்காலம் சரியாக சொல்வாராம்.
இப்படி ஆக என்னிடத்தில் அப்படிப்பட்ட முட்டாள் மக்கள் வருவதில்லை. ஆனால் சொல்கின்றேன், ஆரம்ப காலத்தில் அப்படிப்பட்ட முட்டாள் மக்களை நான் சந்தித்திருக்கிறேன். பிறகு நான் ஹேட்ரிக் சக்ஸஸ் கொடுத்த பிறகு நான் பென்டா சக்ஸஸ் என்ற 5 சக்ஸஸ்களையும் கொடுத்த பிறகு, கடந்த எடப்பாடி கவர்மெண்ட்டும் தப்பிக்கும் என்று சொன்ன பிறகு என்னிடத்தில் வரக்கூடிய முட்டாள்கள் குறைந்து கொஞ்சமாக இப்போது புத்திசாலிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், நான் பெரும் புத்திசாலி கிளைண்ட்டுகளைத்தான் பெறுவேன் என்பது என் ஜாதகத்தில் உள்ள 7ஆம் பாவம் எனக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் பல ஜோதிடரிடம் சென்று கேட்கிறார்கள், நான் டிவிகளிலும் பார்க்கின்றேன். அவர்கள் கேட்கும் அந்த கேள்வி எல்லாமே அர்த்தமற்ற கேள்விகள். அவர்களுக்கு பணக்காரன் ஆக வேண்டும் என்ற ஆசை மனதில் இருக்கும், வெளியிலே சீச்சி இந்த பணம் புளிக்கும் என்று சொல்வார்கள். இப்போது நான் இந்த பணம் என்பது 2 வகைப்படும். ஒன்று, நீங்கள் பிறப்பின் காலத்திலேயே உங்கள் பூர்வீக தனத்தை பெற்றிருப்பது. அதற்கு உங்கள் ஜாதகத்திலே லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி இந்த 3 கிரகங்கள் ப்ளஸ் தன லாபாதிபதி 10 குடையன் வலுத்திருந்தால் ஏதோ 2 கோடி 3 கோடி 40 கோடி வரை சொத்து சேர்த்து வைத்திருப்பார்கள். யாருக்கு? உங்கள் குடும்பத்தில். ஆனால் அதையும் பெருக்க வேண்டுமென்றால் நீங்கள் வாழ்க்கையில் 6, 8ஆம் பாவங்களை பற்றி பயன்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அந்த கிராரகத்துவங்களை அனுபவிக்க வேண்டும், அனுபவித்து அதில் தேர்ச்சி பெற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உலக கோடீஸ்வரராக முடியும், தமிழக கோடீஸ்வரராக முடியும், டாப் 10 கோடீஸ்வரர் வரிசையில் வர முடியும். அது உலக அளவிலாவது அல்லது நாடு தழுவிய அளவிலாவது, இந்திய அளவிலாவது அல்லது தமிழக அளவிலாவது. அப்படி வந்த 2 ஜாதகங்களை நான் உங்களுக்கு உதாரணப்படுத்துகின்றேன். அதற்கு முன்பு இந்த உலக ஜனத்தொகை என்பது 700 கோடி பேர். அதில் நீங்கள் போய் விக்கிபீடியாவில் எத்தனை சதவீதம் பணக்காரர்கள் என்று தட்டினால் 0.6% என்று காட்டும். 0.6% என்றால் 4 கோடியே 20 லட்சம் பேர். இன்னும் ஒரு 80 லட்சத்தை நீங்கள் அதிகமாக வைத்துக் கொண்டால் கூட 5 கோடி பேர். இந்த 5 கோடி பேர் தான் 600 கோடியே 95 லட்சம் பேர்களை வாழ்வளிக்கிறார்கள். அவர்கள் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் என்று நீங்கள் இன்று எங்கு சென்று வேலை செய்தாலும் அதனுடைய ஷேர் ஹோல்டர்களாக இந்த 5 கோடி பேர் தான் வருவார்கள். நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் சரி, எம்என்சி ஃபீல்டில் இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, சிமெண்ட் ஃபேக்டரியில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கிறதோ அத்தனை தொழிற்சாலைகளுக்கும் அதிபதிகள் இந்த 5 கோடி பேர் மாத்திரமே. ஆக இந்த 5 கோடி பேர் தான் அந்தந்த நாடு, அந்தந்த மாநிலம், அந்தந்த நகரத்துக்கு உள்ள அரசியல் தலைவர்களுக்கும் தேவையான பொருளுதவியும், அவர்களுக்கு தேவையான ஃபண்டிங்கும், அவர்களுக்கு தேவையான கட்சி நிதிகளையும் தந்து அரசாங்கத்தையும் இவர்கள்தான் ரன் செய்கிறார்கள். பிறகு உங்கள் குடும்பத்தையும் இவர்கள்தான் ரன் செய்கிறார்கள். 5 கோடி எங்கே? 695, 600 கோடியே 95 லட்சம் மக்கள் எங்கே? கிட்டத்தட்ட 0.6%, 100இல் 0.6% தான் உலகத்தில் மொத்தமும் பணக்காரர்கள் இருப்பது. மீதம் இருப்பதோ எத்தனை சதவீதம்? 100இல் 99%. 99.4% மக்கள் பணக்காரர்கள் இல்லை. அப்படி என்றால் அந்த 5 கோடி மக்களுக்கு மட்டும் வானுலகத்திலிருந்து இறங்கினார்களா? அவர்கள் டைரக்டா கடவுள்கிட்ட டோக்கன் வாங்கிட்டு வந்தாங்களா? வாங்கிட்டு நாங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னா இல்லை. அவர்கள் இறை நம்பிக்கையும் உடையவர்கள், கடவுள் நம்பிக்கையும் உடையவர்கள். அதற்கு மீறி இந்த 5 கோடி பேரை உலக பணக்காரராக்கியது 6ஆம் பாவாதிபதியும் 8ஆம் பாவாதிபதியும், 6ஆம் பாவத்தில் அமர்ந்த கிரகங்களும் 8ஆம் பாவத்தில் அமர்ந்த கிரகங்களும் லக்னாதிபதியும். இந்த 3 கிரகங்களை தவிர சாக்ஷாத் வேறு ஒருவர் இல்லை. ஏனென்றால் லக்னாதிபதியை எதற்காக இதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏன் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் லக்னாதிபதி தானே உயிர் உடல் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது என்பதால் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அங்கே லக்னாதிபதி கூட சைலண்ட், உயிர் உடல் வச்சிருக்காரு, அவ்வளவுதான் சைலண்ட். ஆனா அங்க 6, 8 தான் வேலை செய்யுது. அப்ப இந்த 6, 8 கண்டு ஜோதிடர்களுக்கே பயம், என் குருநாதருக்கே கூட பயம். அவரே கூட இதை பற்றி அசிங்கம், அவமானம், அந்த 6ஆம் இடத்துல என்ன இருக்குதுன்னு நான் ஒருத்தர்கிட்ட பலன் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இல்லை, 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சினிமா கம்பெனியில் அமர்ந்து கொண்டு, அப்போது சினிமா கம்பெனியில் ஒரு அசோசியேட் டைரக்டர் திடீர்னு ஒரு குரல் தான் வந்துச்சு. முன்னாடி அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் உட்காந்துருந்தாரு. அவருக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு மேஷ லக்னம், ஒரு 6 கோடி தசை ஓடுது அவருக்கு, புதன் தசை. உடனே பலன் சொல்கிறேன், அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியில் இருந்து இடறி விழுதல். உடனே பின்னாடி ஒரு குரல் வருது, தலைவர் இது எத்தனை பேருக்கு அப்படின்னாப்புல. நான் சொன்னேன் ஒருத்தருக்கு தாங்க அப்படின்னு. அவர் சீரியஸாக கேட்குறேன்னு நினச்சி நானே சீரியஸாக பதில் சொன்னேன். என்னங்க இது அசிங்கம் பண்ணுறீங்க, அவமானம் பண்ணுறீங்க, மானபங்கம் பண்ணுறீங்க, தற்கொலை முயற்சின்றீங்க, மலை உச்சியில் இருந்து வேறு இடறி அழுத கால் தவறி விழுந்துருவாருன்றீங்க. இத்தனையும் எப்படிங்க ஒரு மனுஷன் தாங்க முடியும்? இத்தனையும் தாங்கி தான் இந்த 5 கோடி பேர் வந்தாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பாவத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த பாவத்துக்கு உங்ககிட்ட வரக்கூடாது. பெருவாரியான உலக மக்களுடைய ஒரே குரல், நாங்கள் ஸ்டேஷன் பக்கமே போகக்கூடாதுங்க. போனாக்கா எங்கள் அப்பாலாம் உயிரை விட்டுருவாருங்க. ஸ்டேஷன் பக்கமே போகக்கூடாதுங்க. சும்மா கூட போய் காற்று வாங்கக்கூடாது அந்த பக்கம். ரைட்டு, போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போய் காற்று கூட வாங்கக்கூடாது. அதை தாண்டி வாங்கு.
ஆனால் அந்த மக்கள் வந்து காவர்டு. பகவான் ஓஷோ கிட்டே இதே மாதிரி தான் ஒருத்தர் போகிறார். போய் பகவான் எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசை, அதே சமயத்தில் வந்து எனக்கு வந்து பணமும் நிறைய வேணும், அதுக்கு உங்களுடைய அந்த தியான கோர்ஸில் நான் சேர்ந்தால் நான் வந்து அந்த பணக்காரன் ஆகிவிட முடியுமா? நீங்கள் சொல்கிற மாதிரி இறைவனை நான் அறிந்தால் இந்த நாட்டின் பிரசிடென்ட்டாகவும் இந்த மாநிலத்தின் முதலமைச்சராகவும் இல்லை நான் வந்து பணக்காரன் ஆக முடியுமான்னு பகவான் வந்து அவரை உற்று நோக்குறாரு. நோக்கின உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் பேட்மேன் கிடையாது, அதாவது இவன் கெட்டவன் கிடையாது என்ன, ஆனால் இவன் வந்து காவர்டு. காவர்டுன்னா கோழை, ஆங்கிலத்தில் காவர்டுனா கோழை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து அவங்களுடைய கேரக்டர் அப்படியே வந்து அவருடைய டிசேபிள்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பாருங்கள், இப்படி தான் நாட்டில் 99.99% பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பணம் தேவை, அவங்க எல்லாருக்கும் நல்ல உடைகள் தேவை, நல்ல மாட மாளிகை தேவை, கூட கோபுரம் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் அவங்க வந்து நல்லவங்களாம். அதனால் அவங்க வந்து துரோகம் பண்ண மாட்டாங்க, வஞ்சகம் இழைக்க மாட்டாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, போலீஸ் வாசலாண்ட போய் நிற்க மாட்டாங்க. வழக்குகள்ல வந்தாக்கா செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து, பெஞ்ச் கோர்ட்ல இருந்து, சிபிஐ கோர்ட்ல இருந்து, ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரலும் அப்பீல் போயிட்டே இருக்கவும் மாட்டாங்க. அதுவும் செய்யக்கூடாது அவங்க. அண்ணா அதுவும் பண்ணக்கூடாது. சாக்கடையிலையும் விழக்கூடாது. கட்டர்ஸ்ன்றார் பகவான். என்ன சொல்றாரு? கட்டர்ஸ்லையும் விழுந்துடக்கூடாது. டிடிஎஸ் எஃபோர்ட், அதாவது இதெல்லாம் வந்து பண்ணி இந்த 5 கோடி பேர் ஆகிறதுக்கு டிடிஎஸ் எஃபோர்ட். டிடிஎஸ்னாக்கா கடினமான உழைப்பு, அது இருக்கணும், கரேஜ் இருக்கணும், தைரியம் இருக்கணும். அதுங்க 3ஆம் இடம் வந்துடுது. டிடிஎஸ் எஃபோர்ட் கடினமான உழைப்பு, அந்த டிடிஎஸ் எஃபோர்ட் கடினமான முயற்சி, அதுக்கு 3ஆம் இடம். நான் அப்படியே வந்து பாருங்க, அவர் சொல்றது அப்படியே நான் இந்த 6-8-12 3-8-12 கொண்டாடுறேன் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? இவன் காவர்டு, கோழை. ஆக 3ஆம் இடம் சில பேருக்கு உச்சமாக கூட இருக்கும், ஆனால் கோழையா இருப்பான். 3ஆம் இடம் சில பேருக்கு ஆட்சியாக கூட இருக்கும். நீங்க அந்த பாவத்தை போய் ஆக்டிவேட் பண்ணாதான் அது ஆக்டிவேட் ஆகும். என்னிடத்துல நிறைய ஜாதகங்கள் வரும், நிச்சயமா அவங்க குறைந்தபட்சம் அந்த திசையில் ஒரு 50 கோடி சம்பாதிச்சிருக்கணுன்ற மாதிரி நான் பலன் சொல்லுவேன். பார்த்தா 5 லட்சம் கூட சம்பாதிக்கலன்னுவாங்க, 5 லட்சமே கூட சம்பாதிக்கலன்னுவாங்க. என்னிடமே வந்து ஒரு பெண் வேலை செய்தால், துளாராசி, சுவாதி நட்சத்திரம், மேஷ லக்னம், லக்னத்தில் சூரியன் உச்சம் வரும். அஜித் வந்து அஜித் வந்து ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். அவரு மேஷ லக்னம், சிம்மத்து, அவருக்கு வந்து 5 அதிபதி வந்து லக்னத்தில் உச்சம், இந்த அம்மாவுக்கும் உச்சம். நான் சொன்னேன், என்னம்மா இது ஒரு அஜித்தியான வேலைக்கு வச்சிருக்க மாதிரி இருக்கம்மா, அஜித் ஜாதகம் மாதிரி இருக்கம்மா. இல்லை சார், நீங்க வேற, நீங்க இந்த மாசம் கொடுக்குற அந்த சம்பள காசுல தான் சார் வண்டியே ஒன்னே வீட்டுக்காரர் வந்து சம்பாதிக்கிறதே இல்லை. அந்த பெண் வீட்டில் தரித்திரம்னா தரித்திரம், அப்படி ஒரு அஷ்ட தரித்திரம். ஆக இங்க சோதிடம் பொய்யாகவில்லை. அந்த ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் இந்த 6ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் வைத்துக்கொண்டு முன்னேறக்கூடிய அந்த திராணி இல்லை. அவர்கள் காவர்ட்ஸ். பகவான் இங்கே சொல்கிறாரே காவர்ட்ஸ். வாழ்க்கையில எந்த சாக்கடையில் விடக்கூடாது. அதுதான் பகவான் சொல்றாரு. ஒரு பணக்காரன் ஆகணும்னா அவனுக்கு முதல்ல வந்து என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் அவனுக்கு டேர் டெவில் இருக்கணும், அஞ்சான் என்ஜின். ஒரு பணக்காரன் ஆகணும்னா அவனுக்கு முதல் குவாலிட்டிஸ் பகவான் ஒரு 12 குவாலிட்டி சொல்றாரு. அந்த 12 குவாலிட்டிஸும் ஜாதக ராசி கட்டத்தில் 3ஆம் பாவத்திலையும் 6ஆம் பாவத்திலையும் 8ஆம் பாவத்திலையும் 12ஆம் பாவத்திலையும் இருக்கு. இன்னும் பகவான் சொல்லாததும் இதில் இருக்குது. அதே நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல ஒரு பணக்காரனாகனா சச் எ போல்ட்னஸ் வேணுன்றார். அந்த போல்ட்னஸ்ன்றது என்ன? துணிவு. அந்த போல்ட்னஸ்ன்றது என்ன? அவனுடைய துணிவு. பிறகு டேர் டெவில், அஞ்சான் நெஞ்சன். எது நடந்தாலும் பரவாயில்ல, ஒன்று வடைந்தால் மகாதேவி, இல்லையல் மரணதேவி, வாழ்வா சாவா பார்த்துடுறேன் நான். அந்த குவாலிட்டி இருக்கணும். அடுத்தது டிடிஎஸ் எஃபோர்ட் இருக்கணும், கடினமான முயற்சி இருக்கணும், அப்புறம் கரேஜ் இருக்கணும், தைரியம் இருக்கணும், அப்புறம் வந்து கட்டர்ஸ், சாக்கடைகளுக்குள்ள பூந்து வெளியில வரணும், சாக்கடைகளுக்குள்ளே குளிச்சுட்டு வெளியே வரணும். மனிதனுடைய அனைத்து விதமான மலம் அதில் இருக்கும், அந்த மலத்துக்குள்ள பூந்து வெளியில வரணும். கட்டர்ஸ்குள்ள ரன்னவேல வரணும் அப்படின்றாரு. கட்டர்ஸ்குள்ள ரன்னவேல வரணுன்றாரு. அந்த கட்டர்ஸ்குள்ள வர ரன்னவே தான் 6ஆம் பாவத்தில் இருக்கு. பகவான் சொன்ன முதல் டிடிஎஸ் எஃபோர்ட் அது வந்து 3ஆம் இடத்துல இருக்கு. கரேஜ், தைரியம், அது 3ஆம் இடத்துல இருக்கு. போல்ட்னஸ், அது 3ஆம் இடத்துல இருக்கு. என்ன? கட்டர்ஸ், அது 6ஆம் இடத்துல இருக்கு. 6ஆம் இடம் தான் சாக்கடை. உங்கள் மனைவி உங்களை விட்டு விட்டு வேறொரு ஓட வேண்டுமா? 6ல் இருக்கு. அடுத்தவன் மனைவியை நீங்கள் அபகரிக்க வேண்டுமா? அது 6ல் இருக்கு. ஒரு நாட்டின் மீது போர் எடுத்து அந்த நாட்டை அபகரிக்க வேண்டுமா? அது 6ஆம் இடத்துல இருக்கு. ஐரோப்பியர்கள் வந்து அமெரிக்காக்குள்ள போய் இறங்கினாங்க தெரியுமா? இறங்கின உடனே எல்லோ கோல்டுக்காக அங்க உள்ள எல்லா செவ்வியந்திரர்களும் ஆயிரக்கணக்கில் கொன்றார்கள், லட்சக்கணக்கில் கொன்றார்கள் தெரியுமா? அங்க சொல்றாரு கத்ரோட்டா இருக்கணும். உன் காரியம் நீ சாதிக்கணும்னாக்கா கத்ரோட். எவன் கழுத்தி தயங்காத, எவன் கழுத்தி, அவன் கடவுளே முன்னாடி நின்னாலும் சரி, அவன் கழுத்தி தயங்காத. அவன் கழுத்தி உன் மனசு கடவுளேன்னு தெரிஞ்சாலும் சரி, கழுத்து அறுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. நீ பணக்காரன் ஆகணும்னா ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு நான் கரெக்டாக தான் பண்ணேன், நான் சரியாக தான் செஞ்சேன்னு சொல்லிக்கோ. உனக்குள்ளேயே தான் கத்ரோட்டுன்றாரு. அந்த கத்ரோட் 6ஆம் இடத்துல இருக்கு.
அந்த கத்ரோட்டு 6ஆம் இடத்தில் இருக்கு. நீங்கள் கூகுளில் சென்று இந்த உலக ஜனத்தொகையில் எத்தனை சதவீதம் பேர் பணக்காரர்கள் என்று தட்டினால் 0.6 என்று காட்டும். அதாவது 700 கோடி பேர் தோராயமாக உலக ஜனத்தொகை என்றால் அதில் 4 கோடியே 20 லட்சம் பேர்கள் தான் பணக்காரர்கள். இந்த 4 கோடியே 20 லட்சம் பேர்கள் தான் மீதமுள்ள 600 கோடியே 96 லட்சம் பேர்களுக்கு வாழ்வளிக்கிறார்கள், உணவளிக்கிறார்கள், வேலை, ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு வேலை. அரசாங்க வேலையாக இருந்தால் கூட அந்த அரசாங்கத்திற்கே ஃபண்டிங் செய்பவர்கள் இந்த 4 கோடியே 20 லட்சம் பேர்கள் தான். அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விஷயங்களும் தனியார் மயமாக்கப்பட்டது. முன்னாடி BSNL அரசாங்கத்திடம் இருந்தது, தனியாரிடம் கொடுத்து விட்டார்கள். இப்போது ரயில்வேயையும் கொடுக்க போகிறார்கள். கடைசியில் அரசியல்வாதிகள் போலீஸையும் கொடுத்து விடுவார்கள். ஒரு நாள் வேறு வழி இல்லை, போலீஸை மட்டும் கொடுக்க மாட்டார்கள். என்றால் அது கொடுத்தால் அந்த பண முதலில் போலீஸை வைத்து இவர்களே அரசு செய்து விடுவார்கள் அல்லவா. அதனால் அதை மட்டும் தரமாட்டார்கள் அரசியல்வாதிகள். ஆக இந்த 4 கோடி 20 லட்சம் பேர் பணக்காரர்கள் தான் 600 கோடியே 96 லட்சம் பேர்களுக்கு வாழ்வளிக்கிறார்கள். அப்படி என்றால் பணக்காரனுடைய சதவீதம் உலக ஜனத்தொகையில் 0.6%. அதே கணக்கை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 7 கோடி தமிழர்களில் எத்தனை பேர் இருப்பார்கள்? ஏதோ 0.2% இருந்தால் பெரிய விஷயம். அப்படி 0.2% என்றாலே எவ்வளவு? 1% என்றாலே எவ்வளவு? அவ்வளவு குறைவு மக்கள் தான் 7 கோடி தமிழர்களுக்கும் வாழ்வளிக்கிறார்கள் என்று பொருள். அப்பொழுதுதான் எல்லா ஜோதிடரிடம் செல்வது வழக்கம். என்னிடமன்றே இல்லை. நான் தான் முன்பே சொன்னேன், என்னிடத்திலே பெரும் முட்டாள்கள் விட்டவங்க வருவதில்லை. அப்படியே வந்தால் கூட அவர்களும் என்னுடைய அறைக்குள் வந்தவுடனே அவர்கள் தங்களை உணர ஆரம்பித்து விடுவார்கள். காரணம், நான் அப்படிப்பட்ட ஒரு ஹராவை உருவாக்கி வைத்திருக்கிறேன். நான் அதை அலுவலகம் என்றே சொல்ல மாட்டேன். அது ஒரு ஆலயம். என்னுடைய ஹரா தங்கியிருக்கும் ஒரு ஆலயம். அது ஒரு மேரு ஜோதிட மேரு ஆலயம். அது ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் என்று தான் நான் பேர் வைத்திருக்கிறேன். ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்று தான் பேர் வைத்திருக்கிறேன். ஆக இதே போல்தான் எல்லா ஞானிகளிடமும் எல்லா சன்னியாசிகளிடமும் கேட்டார். அப்படித்தான் பகவான் ஓஷோவிடம் ஒருவர் கேட்கிறார், நான் உங்கள் தியான பயிற்சிக்கு வருகின்றேன், சேர்கின்றேன், ஆனால் எனக்கு வாழ்க்கையில் பிரஸ்டீஜ், பவர், சக்சஸ் கிடைக்குமா? அவர் கேட்ட கேள்வி 3 கேள்வி. பிரஸ்டீஜ், லைஃப்ல பிரஸ்டீஜா இருக்கணும், அதுக்கு பவர் வேணும், அந்த பவர் வேணும். ஸோ பிரஸ்டீஜ், பவர், சக்சஸ், இந்த 3 வேணும். நான் வேறு அரசியலில் ஈடுபட்டிருக்கேன், நான் பிரசிடென்ட் ஆக முடியுமா அந்த நாட்டுக்கு? பிறகு நிரம்ப பணம் சம்பாதிக்கணும். உடனடியாக அவர் கூர்ந்து கவனிக்கிறார் பகவான் அந்த பக்தனுடைய கண்களை. அவர் கெட்டவன் கிடையாது, ஆனால் அவர் காவர்டுன்னு ஆங்கிலத்தில் கோழை. அதனால இது தியானத்தின் மூலம் வந்துருமான்னு அவர் கேட்கிறார். இதே மாதிரி தான் ஜோதிடத்தின் மூலம் வந்துருமான்னு கேட்பாங்க. இதே மாதிரி தான் இப்போ எங்கள் தெருவில் ஒரு கோயில் திடீர்னு முளைச்சது. இங்கே பார்வதி பவன் ஒன்று உண்டு. அந்த பார்வதி பவன் ஹோட்டல் பக்கத்தில் குபேர சாய்பாபா அப்படின்னு ஒரு பேர். சாய்பாபாவுக்கும் குபேரனுக்கு என்ன சம்பந்தம்? சிவபெருமான் பக்தர்னு வரலாறு உண்டு. ஷிரடி சாய்பாபா தோன்றுறது 18ஆம் நூற்றாண்டு இறுதியில். அவருக்கு கடந்த 100 வருஷம் வரலாறு உள்ள ஷிரடி சாய்பாபாவுக்கும் குபேரனுக்கு எங்க பேர்? அப்போ குபேர சாய்பாபானா தான் அங்கே கூட்டம் போகுது. குபேரனா எல்லாம் அப்படின்னு பிரசாதத்துக்குன்னு ஒரு கூட்டம் போகுது அங்கே. அது வேற கூட்டம். ஆக இந்த கூட்டம் எல்லாம் இப்படி குபேர சாய்பாபா ஆலயம், உலகத்தில் உள்ள எல்லா தேவாலயங்கள் எல்லா இடத்திலும் போய் இந்த 6, 8, 12 3, 6, 8, 12 இருக்கக்கூடிய காரகத்துவங்களை அனுபவிக்காமலே கோடீஸ்வரன் ஆயிடணும் அப்படின்றதுக்கு தான் எல்லா கோவிலையும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும், அது இஸ்லாத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், கிரைஸ்தவத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இந்துவை சேர்ந்தவங்களா இருக்கலாம், யார் வேணாலும் சரி, அல்ல பொற்கோவிலை சேர்ந்தவங்களா பக்தர்களாக இருக்கலாம், எல்லாருமே போய் சாமி கிட்ட வேற என்ன கேட்க முடியும்? சாமி இந்த உலகத்தையே வாழ வைங்க அப்படின்னு யாராவது ஒருத்தன் போய் கேட்பான்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. என்ன வாழவே எனக்கு நிறைய கொடு, ஆயுள் ஆரோக்கியம் வம்சத்துக்கே கொடுத்துரு, என் குழந்தைகளே கொடுத்துரு, அவ்வளவுதான். ஆயுள் ஆரோக்கியம் வளமை, இவ்வளவுதான் கேட்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் இந்த மனிதரும் போய் கேட்கிறார், உங்க தியான பயிற்சியில் நான் வரேன், ஈடுபடுறேன், எனக்கு பவர், பிரஸ்டீஜ், சக்சஸ் கிடைக்குமா? அவ்வளவுதான். பவர்னா பொலிட்டிக்கல் பவர், சக்சஸ், பவர் வந்தாலே சக்சஸ், அதுக்கப்புறமா என்ன? பிரஸ்டீஜ், கௌரவம். அப்பதான் சொல்றாரு, இந்த பவர், பிரஸ்டீஜ், சக்சஸ் வேணும்னா இந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் நீங்க கடந்து போனாதான் நீங்க அதை அனுபவிக்க முடியும். அந்த விஷயங்களை நான் இப்போ 3, 6, 8, 12க்கு வகை பிரிச்சிருக்கிறேன். இது பகவானே அவர் வாயால் சொன்னது தான். அதை நான் வகை பிரிச்சிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, ஒரு பணக்காரன் ஆகணும்னா அவனுக்கு முதல்ல கரேஜ் இருக்கணும். கரேஜ்னா தமிழில் தைரியம் இருக்கணும். அடுத்தது, எது வந்தாலும் நான் பரவாயில்ல, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை என்றது கரேஜ் இருக்கணும், தைரியம் இருக்கணும். ராத்திரி 1 மணிக்கு கதவு தட்டுவாங்க, தைரியமாக போய் திறக்கணும். சாக கூட செய்யலாம், கொலை பண்ணுறது கூட ஆளுங்க வருவாங்க, ஆனால் திறக்கணும் தைரியமா. அந்த தைரியம் இருக்கணும், கரேஜ். அடுத்தது 2வது விஷயம், டிடிஎஸ் எஃபோர்ட், கடின முயற்சி. காரியம் நடந்த அப்புறமாவும் முயற்சி இருக்கணும். செத்ததுக்கு அப்புறமா நான் அடுத்த ஜென்மத்தை சொத்தை அனுபவிப்பேன், அதனால யாரும் அனுபவிக்காதீங்க, ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி வைங்கன்னு சொல்ற அளவுக்கு டிடிஎஸ் எஃபோர்ட் இருக்கணும். டிடிஎஸ் எஃபோர்ட். 3வதாக டேர் டெவில், அஞ்சான் எஞ்சனா இருக்கணும். அதான் சொன்ன, ராத்திரி 1 மணிக்கு கதவு தட்டினாலும் திறக்கணும், திறந்து என்னன்னு பார்க்கணும், அஞ்சான் எஞ்சன் தான் பார்ப்பான் இருக்கணும்.
இது 3ஆம் பாவத்தில் வருது. 3ஆம் பாவத்துக்கு என்ன பேர் தெரியுமா? தைரியஸ்தானம், பராக்கிரமஸ்தானம். இதுதானே இப்போ பகவான் சொன்னார். பராக்கிரமம்னா என்ன? அஞ்சான் இன்ஜின் தான். டேர் டெவில் வந்துருச்சா? கரேஜ், தைரியம், டிடிஎஸ் எஃபோர்ட், கடின முயற்சி, 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானம்ன்றான். அடுத்தது டேர் டெவில் வந்துருச்சா? அதனால தான் ஞானிகளுக்கு ஜோதிடம் தெரிய வேண்டாம். அவங்க இதெல்லாம் கடந்து தான் ஞான நிலைக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஜோதிடம் தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டா அதுதானங்க ஜோதிடம். ஜோதிடத்தில் ராசி கட்ட 12 தானங்க வாழ்க்கையாக இருக்குது. ஜோதிடத்தில் தனியாக வேறு இருக்குது. இந்த வாழ்க்கையை அனுபவித்தல் தானே ராசி கட்டத்தை வகுத்தார்கள். அடுத்தது இப்போ 6ஆம் இடத்துக்கு வாங்க சொல்கிறார் பகவான். அடுத்தது சொல்கிறாரு, அவர் சொன்ன 10ல் 3 விஷயம் 3ஆம் இடத்துக்கு. கரேஜ், டிடிஎஸ் எஃபோர்ட், டேர் டெவில். 6ஆம் பாவத்துக்கு சொல்கிறாரு போல்ட்னஸ், சச் எ போல்ட்னஸ். எ ரிச் மேன் நீட் சச் எ போல்ட்னஸ்ன்றாரு. எ ரிச் மேன் நீட் சச் எ போல்ட்னஸ். ஒரு பணக்காரன் கிட்ட ஒரு துணிச்சல் இருக்கும், அசாத்திய துணிச்சல் இருக்கும், போல்ட்னஸ் இருக்கும் அவங்ககிட்ட. கோழம் மாதிரிலாம் பேச மாட்டாயே. என்னன்ற சரியா கேஸா போட்டுக்கோ, போய் பார்க்கலாம், போடு. இருக்கவே இருக்கு. செஷன் கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்லாம் அப்பீல் போகணும், போய் போட்டுக்கோணும். முதல்ல நியாயமாக பேசுவான். நீ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நான் கேஸ் தாங்க போடுவேன்னா போட்டுக்கோ. அதான் போல்ட்னஸ். புரியுதா? போல்ட்னஸ் இருக்கணும். 2வது என்ன இருக்கணும்? சீட்டிங், ஏமாத்து. யாரா இருந்தாலும் ஏமாத்து. கடவுளை நான் ரொம்ப நேசிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு கோயில் 1000 கோடி போட்டு கட்டி 10,000 கோடி அந்த கோயில் மூலமா வரவை ஏமாத்து. கடவுள் பேரை சொல்லி கூட ஏமாத்து. அந்த கடவுளை இறங்கி வந்தாலும் அவருக்கு ஒரு லேபிள் வச்சு அவரையும் ஏமாத்து. அவரையும் பங்குக்கு சேர்த்துக்கோ. சுவாமிஜி உனக்கு நான் கொடுக்குறேன். இப்போ திருப்பதியில் கொடுக்குறாங்கல்ல, டெய்லி நாங்கள் உண்டியில் எண்ணி காட்டுறோம் பகவானுக்கு. அதனால தான் காலபுருஷ தத்துவஞானத்துக்கு 6ஆம் பாவதி புதனா வந்தான். புதன் அப்போ என்ன சொல்றாரு? 6ஆம் இடத்துல தான் போல்ட்னஸ். A rich man needs such a type of boldness. துணிச்சல் இருக்கணும், அசாத்திய துணிச்சல் இருக்கணும், சீட்டிங்னஸ் இருக்கணும், யாரா இருந்தாலும் ஏமாத்தணும், எதுவா இருந்தாலும் ஏமாத்தணும், கன்னிங்னஸ் இருக்கணும், உலகத்தின் எல்லா விதமான தந்திரங்களையும் கற்றிருக்கணும். அதனால தான் காலபுருஷ தத்துவஞானத்துக்கு 6ஆம் பாவத்தை புதன் வீடா வச்சிருக்காங்க. புதன் தான் வாழ்வின் அனைத்து தந்திரங்களுக்கும் அதிபதி. அஃப்ரைட் ஆஃப் ஜெயில் என்றார். 4வது சிறைவாசத்தை கண்டு அஞ்சிராத. எவனாவது மிரட்டுவான், உன்னை ஜெயிலில் தேடிடுவோம், கம்ப்ளைண்ட் கொடுப்போம், குட்ரா போய் நான் பாடுறேன், நான் அதுக்கு போய் ஆன்டிசிபேட்டரி பேல் வாங்குறேன்டா, ஏபி வாங்குறேன்டா, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போய் கொடுறா, பின்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், போய் போகாதே என் கனவா, போகாதேன்னு சொல்லி அவன் காலை பிடிச்சி கெஞ்ச முடியும். ஓகே, உனக்கு தெரிஞ்சது நீ பாரு, எனக்கு தெரிஞ்சது நான் பார்க்குறேன், அதுக்கு மாற்று வழி நான் பார்த்துக்கிறேன். ரைட்? பணம் இருந்தால் பிணமும் வாயை திறக்கும். அப்புறம் என்ன? காவல்துறை வாய் திறக்காதா? நான் பார்த்துக்கிறேன், நீ போ, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அஃப்ரைட் ஆஃப் ஜெயில் அப்படின்றாரு. அஃப்ரைட் ஆஃப் ஜெயில். ஆக ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாரு? போல்ட்னஸ், அசாத்திய துணிச்சல், சீட்டிங், எல்லோரையும் ஏமாற்று. கடவுளாக இருந்தாலும் ஏமாத்து, கடவுள் பேரை சொல்லி ஏமாத்து. கன்னிங்னஸ், உலகின் எல்லா விதமான தந்திரங்களையும் கற்று தேர்ச்சி பெறு. அஃப்ரைட் ஆஃப் ஜெயில். எவனா உனக்கு பூச்சாண்டை காட்டினான்னா உன்னடே உள்ள போயிடுவேனாக்கா, போடா, நாங்கள் ஏற்கனவே புழலில் 1000 வருஷம் இருந்துட்டு வந்தாண்டா போன ஜென்மத்தில், இந்த வருஷத்தில் இருக்குது என்னடா பயம், போடா, நாங்கள் ஏற்கனவே 10 வருஷம் இருந்து வந்தாண்டா போன ஜென்மத்தில், சொல்லு, இல்லை இந்த ஜென்மத்தில் போறியா, நாங்கள் அதிலிருந்து தாண்டி நாங்கள் வருவோம், போ அப்படின்னு. எந்த கோடீஸ்வரன் இன்னைக்கு ஜெயிலுக்கு போகாதவன் கோடீஸ்வரனா இருக்கான் சொல்லுங்க, தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி. 5வதா ஒன்று சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாரு? ஆக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போல்ட்னஸ், அடுத்தது சீட்டிங், கன்னிங்னஸ், அஃப்ரைட் ஆஃப் ஜெயில். 5வதா ரெடி டு ஃபைட்ன்றாரு. எப்போவுமே ரெடியாரு, சண்டைக்கு ரெடியாரு. ஒன்ஸ் நீ பணக்காரனாகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சண்டைக்கு ரெடியாரு. எந்த பக்கத்துலேருந்து பானம் வரும்னு தெரியாது. லெஃப்ட்ல இருந்து வருமா, ரைட்ல இருந்து வருமா, ஸ்ட்ரைட்டாக வருமா, சென்டரில் வருமா, இல்லை அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வருமா, 8 திசைகளிலிருந்து எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் வரலாம். ஸோ ரெடி டு ஃபைட், சண்டை போகிறதுக்கு ரெடியாரு. எவனா ஒருத்தர் சண்டை போட வந்துட்டானா அவங்க கூட படைகளை ரெடியாக வச்சிரு. அவன் எந்த படையில் வரான்னு பாரு. ரவுடிசம் வகையில் வந்தால் ரவுடிசம் வச்சு ஆஃப் பண்ணு. போலீஸ் இலாக்கால இருந்து வரானா போலீஸை வச்சே ஆஃப் பண்ணு. அதை விட சுப்பீரியர் ஆஃபீஸர் இருப்பார்ல, அவருடைய பழக்கத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு ஆஃப் பண்ணு. என்ன மாதிரி வந்தாலும் சரி ஆஃப் பண்ணு. துப்பாக்கியோட வந்தானா நீ ஒரு துப்பாக்கியோட, உனக்கு ரைஃபிளோட 2 கன் மேனை வச்சுக்கோ, நீயும் ஒரு கன்னை வச்சுக்கோ. ரெடி டு ஃபைட். இது 6ஆம் இடத்துல இருக்கு. இப்போ பகவான் சொன்ன இந்த 5 விஷயம் ஏற்கனவே 6ஆம் இடத்துல இதெல்லாம் இருக்கு. அவருக்கு ஜோதிடம் தெரியாமலேயே சொல்றாரு. அவருக்கு ஜோதிடம் தெரியும், ஆனாலும் பாவகாரத்துவம் அளவுக்கு ப்ரொஃபஷனலாக தெரியாது, ஆனாலும் சொல்றாரு. அதான் ஞானிகளுக்கு எல்லாம் தெரியுன்றது. ஆக 6ஆம் பாவத்தில் தான் போல்ட்னஸ் இருக்குது, 6ஆம் பாவத்தில் தான் உங்களுக்கு கன்னிங்னஸ் இருக்குது, 6ஆம் பாவத்தில் தான் சீட்டிங் இருக்குது, 6ஆம் பாவத்தில் தான் சிறைவாசம் இருக்குது. அதனால தான் அஃப்ரைட் ஆஃப் ஜெயில்ன்றாரு. அதே 6ஆம் இடத்துல தான் சண்டை, ஒன்றன் பின் ஒன்றாகன்னு போட்டிருக்கான் புத்தகத்தில், மூல நூல்களில். வம்பு தும்பு வழக்குகள், ஒன்று முடிஞ்சதேன்னு சந்தோஷமா இருக்க முடியாது, இன்னொன்று வரும். இன்னொன்று முடிஞ்சதேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்க முடியாது, இன்னொன்று வரும். இப்படி நீ சாகர வரலும் வந்துகிட்டே இருக்கும். செத்தப்புறம் அடுத்த ஜென்மத்திலையும் வரும். ஏன்னா லக்னாதிபதிக்கு ஏற்படும் ஒரு தீங்கினை ஜாதகன் மறுபிறவி எடுக்கும் வரையிலும் அதை நினைத்தே வேதனை உருவான் என்று சொல்லுது. லக்னாதிபதி யாருடைய சாரம் வாங்கிட்டான்னா இதுதான் நிலைமை. இப்போ 8ஆம் இடத்துக்கு வா சொல்றாரு. 2 விஷயம் பகவான் என்ன சொல்றாரு? ஓஷோ, கட்டர்ஸ், ரன் த்ரூ கட்டர்ஸ், ரன் த்ரூ கட்டர்ஸ் வே. ரன் த்ரூ கட்டர்ஸ் சாக்கடை, நாற்றம் பிடித்த சாக்கடை, மனித கழிவுகள் போகக்கூடிய சாக்கடை. ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த மிருகங்களுடைய கழிவோடு சேர்ந்து மனித கழிவும் போகக்கூடிய சாக்கடைக்குள்ள பூந்து குளிச்சுட்டு, சும்மா தலை குளிச்சுட்டு பன்னீர் மாதிரி வா வெளியில. அதெல்லாம் எனக்கு பன்னீர்னு சொல்லு, சாக்கடை எல்லாம் எங்களுக்கு பன்னீர். அரசியல் சொல்லலையா? அரசியல் எல்லாம் சகஜமப்பா.
அந்த மாதிரி எங்களுக்கு சாக்கடையெல்லாம் சும்மா பன்னீர் வாடப்பா, நாங்கள் பார்க்காத சாக்கடையா? கூவம் ஆற்றுக்குள்ளேயே நாங்கள் 3 நாள் வந்து மூச்சு பிடிக்காம வாழ்ந்திருக்கோம். வேற எந்த ஆற்றுல வாழ சொல்கிறேன் எங்களுக்கு? கட்டர்ஸ், ரன் த்ரூ கட்டர்ஸ் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா சொல்கிறாரு 10வது விஷயம், கட்டர்ஸ். எவனாக இருந்தாலும் கழுத்து, நீ வணங்கும் உன் ஆசானாக இருந்தாலும், உனக்கே வந்து அரசியல் கற்றுக் கொடுத்த ஆசானாக இருந்தாலும், நீ முதன்மை தன்மைக்கு வரும் என்றால் அந்த ஆசானுடைய கழுத்தையும் தயங்காதே. யாராக இருந்தாலும், நீ வணங்கும் தெய்வமே உனக்கு எதிராக வந்தாலும் அதை எதிர்ப்பதற்கு தயாராக இரு. கத்ரூட்ஸ் அப்படின்றார். இதெல்லாம் அவர் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. நிறைய பேருக்கு ஓஷோ அப்படின்னு சொன்னோடனே 93 ரோல்ஸ் ராய்ஸ் தான் ஞாபகம் வரும். 84 ஸ்கொயர் மைல்ஸில் அவருடைய ஆசிரமம் இருந்ததாமே. உலகத்திலேயே, உலக வரைபடத்திலேயே அவருடைய ஆசிரமம் வந்ததாமே. ஆஹா, நமக்கும் அப்படி வராதா? எனக்கும் அப்படி கமெண்ட் போட்டாங்க. நான் அவரை பற்றி இது முன்னாடி சொல்லும்போது, நீங்கள் சொன்னது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு லேடி போட்டிருந்தாங்க. இப்போ அந்த லேடி இதையும் தெரிஞ்சுக்கணும். அவர் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கு அவர் வாழ்க்கையின் ஒரு பக்கம் தான் தெரியும். இந்து மத சன்னியாசிலேயே, இந்திய சன்னியாசிலேயே முதல்ல செக்ஸை ஃப்ரீ செக்ஸ்ன்னு சொன்னவர் அவர் தான். அதற்காக அவர் வாங்கிய கணைகள் எவ்வளவு, அவர் வாங்கிய செருப்படிகள் எவ்வளவு, அவர் வாங்கிய வசைமொழிகள் எவ்வளவு. அவர் மீது வந்து அமெரிக்காவின் டெபனாயர் பிளேபாய் பத்திரிகை அவர் விபச்சாரம் செய்கிறார் தன் ஆசிரமத்தில் என்று அவர் மீது வழக்கு பதிவிட்டார்கள். அதை கூட அவருக்கே உரிய ஒரு புன்சிரிப்போடு அதை அவர் காமெடியாக, ஜோக்காக சொன்னார், ஆசியமாக. அவர்கள் சொல்வது உண்மைதான். நான் இங்கே நிர்வாணத்தை போதிக்கின்றேன். ஆண் பெண் வந்து உடையே இல்லாமல் அங்கே ஒரு செஷன் நடக்கும், நியூட் செஷன். அந்த நியூட் செஷன் நான் இங்கே பண்ணுறேன். ஏன்னா நாம் நியூடாக தான் பிறந்தோம். ஞானம் பெற்றோன்னு எல்லாருமே நியூடாக தான் நின்னாங்க. ரமணரும் வந்து பார்த்தீங்கன்னா துணி இல்லாமல் தான் வாழ்ந்தார், லங்கோட்டியோடு தான் வாழ்ந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தியானம் பண்ணும்போது எல்லாத்தையுமே கட்டிட்டு தான் தியானம் பண்ணார். அதை பார்த்து அவன் நண்பன் பயந்துட்டான். ஜெயின மதத்தினுடைய 24 தீர்த்தங்களும் வந்து எல்லாருமே இன்னைய வரலுமே துறவரம் போகும்போது நிர்வாணமாக தான் போவாங்க. நான் நிர்வாணத்தை போதிக்கின்றேன். ஆனால் இந்த டெபனேர் பத்திரிகையும் பிளேபாய் பத்திரிகையும் அவர்கள் வந்து ஆபாசத்தை வைத்து போதிக்கிறார்கள். ஒரு பெண்ணுடைய 2 பீஸ் என்று மார்பகத்துக்கு மட்டும் வந்து கச்சை கட்டிட்டு, ஜட்டியை மட்டும் போட்டுட்டு, தொடையை ஃபுல்லாக காமிச்சிட்டு, இடுப்பையும் தொப்புளியும் காமிச்சிட்டு, அதில் தான் அந்த பத்திரிகையுடைய வருமானமே ஓடுது. அதனால் அவங்க வந்து கிளவராக தான் என் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. நாம் மட்டும் இந்த ஆசிரமத்தில் நிர்வாணத்தை வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோன்னா அப்புறமா வந்து அந்த பத்திரிகையை வாங்க மாட்டாங்க யாரும். அதனால் அவங்களுக்கு வியாபாரம் படுத்துக்கும். அவங்க வியாபாரம் படுத்துக்க கூடாது. அதை நான் உடனடியாக இங்கே நியூடு கிளாஸை நிப்பாட்டணுன்றதுக்கு தான் அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அதனால் அவங்க புத்திசாலிகள் தான். ஏனென்றால் நான் ஜெயித்து அவர்கள் தோற்றால் அவர்கள் வியாபாரம் படுத்திக்கொள்ளும். பிறகு எவனுமே பத்திரிகையை வாங்க மாட்டான். இப்போது கூட தமிழ்நாட்டில் சர்ச்சை நடந்தது அல்லவா? ஆபாசம் என்றால் என்ன? அது ஆபாசம் அல்ல. இந்திய கோயில்களில் இருக்கும் சிற்பங்கள் ஆபாச சிற்பங்கள் அல்ல, அது நிர்வாண சிற்பங்கள். தயவு செய்து உங்கள் சொற்றொடரை பிழைத்திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி கூறிய நபர்கள் யாராக இருந்தாலும் திருத்திக் கொள்ளுங்கள். அது ஆபாசம் அல்ல, நிர்வாணம். என்ன செய்வது? நீங்கள் கருப்பு கண்ணாடி கொண்டு போகும்போது அது ஆபாசமாக இருக்கிறது. வெள்ளை கண்ணாடி போட்டு பாருங்கள், அது நிர்வாண சிலைகள். அங்கே எதற்குமே ஆடைகள் இல்லை. ஆடைகள் வந்து அரைகுறை ஆடைகளை கட்டினால்தான் அதற்கு பெயர் ஆபாசம். வெறுமனே வந்து ஒட்டு துணி இல்லாமல் நின்றால் அது நிர்வாணம். ஒட்டு துணியில் காமமே வராது. அதுதான் இன்றைக்கு உளவியல் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள். ஒரு 2 பீஸ் 3 பீஸ் போட்டால் தான் செக்ஸுவல் டெம்ப்டேஷன் வரும். ஆக இவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கிறது. இந்த 3, 6, 8, 12க்குள் இத்தனையும் இப்போது பகவான் சொன்ன இந்த 10 விஷயங்களும் இருக்கிறது. 3ஆம் இடத்திலே பகவான் சொன்ன கரேஜ் என்ற தைரியம் இருக்கிறது. பிறகு டிடிஎஸ் எஃபோர்ட், கடின முயற்சி இருக்கிறது. பிறகு அவர் சொன்ன டேர் டெவில், அஞ்சான் எஞ்சன். 3ஆம் இடம் தைரியம் தானே, அஞ்சான் எஞ்சன் என்றான். 3ஆம் இடம் புஜங்கள் என்றான். ஒரு மாவீரன் புஜங்கள் துடிக்கும், அவனுக்கு கோபம் வந்தா. 3ஆம் இடத்த புஜங்கள் என்றான், உடலங்க ஸ்தானத்தில். அதனால தானே மார்பகத்துக்கு வந்து கவசம் வச்சான். மார்பகத்தை காட்டி சாக வேண்டும் என்று தானே தமிழர்கள் மரபுல சாகும்போது கூட கர்ணனை போன்ற மாவீரர்கள் கூட நெஞ்சில தான் எனக்கு வந்து இருக்கணும். என் அம்மா வந்து பார்க்கும்போது நான் வந்து அம்பை நெஞ்சில் வாங்கி இருக்க வேண்டும், முதுகில் வாங்கியிருக்கூடாது. காரணம் 3ஆம் இடம் நெஞ்சில தான் இருக்குது. தைரியம் நெஞ்சில தான் இருக்குது. இங்கே இருக்குது இதயஸ்தானம், அது தோல் பட்டையில் இருக்குது. அதனால தான் அங்கே படணும் நெஞ்சிலன்னா. இப்போ 6ஆம் இடத்துக்கு சொல்றாரு பாருங்க, 5 விஷயம். போல்ட்னஸ், துணிச்சல், அசாத்திய துணிச்சல் வேண்டும். அடுத்த பக்கம் கன்னிங்னஸ் வேண்டும், தந்திரம் வேணும். எப்படி வந்து விரோதியை வந்து வீழ்த்தணுன்ற தந்திரம் வேணும் அல்லவா? எப்படி கடனில் வந்து தப்பிக்கணுன்ற தந்திரம் வேணும் அல்லவா? எப்படி நோயிலிருந்து தப்பிக்கணும்ன்ற தந்திரம் வேணும் அல்லவா? எப்படி வழக்குகள் இருந்து கூட தப்பிக்கிற மாதிரி வழக்குகள் நடத்தணும் அல்லவா? அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வக்கீலுக்கு நம்ம தான் சொல்லி தரணும். வக்கீலுங்க வந்து காசுக்கு வேலை செய்கிறவங்க. நம்ம வந்து பணக்காரன் ஆகணுன்றதுக்காக வேலை செய்கிறோம். அப்போ நம்ம தான் வக்கீலுக்கு
அவங்களுக்கே பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும். இப்படி இது நல்லா இருக்குமாங்க, அப்படி நல்லா இருக்குமாங்க. அதனால கன்னிங்னஸ், தந்திரம் கற்றுக்கொள்ளனால தான் புதன் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு தந்திர கிரகமா வருது. பிறகு சீட்டிங், ஏமாத்து உலக வரலாற்றில் ஒன்று சொல்லப்படுகிறது. இது இன்று உள்ள அனைத்து கோடிசொல்லுக்கும் பொருந்தும், தமிழகத்திற்கும் பொருந்தும், இந்தியாவிற்கும் பொருந்தும், உலகத்திற்கும் பொருந்தும். Every big fortune behind a crime. In every big fortune there is behind a crime என்றான். In every big fortune there is behind a crime. Without crime you cannot make a fortune என்றான். இதனுடைய தமிழாக்கம், எல்லா மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களும் ஒரு குற்றத்தால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர குற்றமே புரியாமல், சிவில் கிரைமே புரியாமல் எந்த சாம்ராஜ்யத்தையும் யாராலும் எப்பொழுதும் எக்காலத்திலும் உருவாக்கப்பட்டதாக வரலாறு இல்லை, இருக்கவும் முடியாது என்பதுதான் இந்த ஆங்கிலத்தினுடைய தமிழாக்கம். In every big fortune there is behind a crime என்றான். வந்துருச்சா இங்க கிரைம்? அதுதான் சீட்டிங் என்றார். 6ஆம் இடத்துல போல்ட்னஸ், சீட்டிங், கன்னிங்னஸ், afraid of jail. சிறைக்கு போய்த்தான் தீர வேண்டும். யார் சிறைக்கு போகவில்லை? அம்பானி குழுமத்தில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் பாலுவை கைது செய்தார்கள். அவரைத்தான் கைது செய்ய வந்தார்கள். அவர் அப்ஸ்காண்ட். அதனால் அவருடைய பாலு கைசர், இதெல்லாமே இருக்கிறது வரலாறு. நீங்கள் போய் விக்கிபீடியாவில் பாருங்கள், இருக்கிறது. அவருடைய மூளையாக செயல்பட்டவர் ரிலையன்ஸ் பாலு, கும்பகோணத்தோட பிராமணன். அந்த பாலுவைத்தான் கைது செய்தார்கள். காரணம், நாளைக்கு தான் பட்ஜெட் என்றால் அந்த பொருட்கள் எல்லாம், அந்த பட்ஜெட் பேப்பர்கள் அத்தனையும் இவர்கள் வீட்டில் இருந்தது. அதனால் அவர் கைது செய்யப்பட்டார். அதுதான் சொல்றாரு. கன்னிங்னஸ், சீட்டிங், afraid of jail and ready to fight. 6ஆம் இடம் வலுத்தவனுக்கு முதல்ல கை தான் பேசும், வாய் பேசாது. 3ஆம் இடம் வலுத்தவனுக்கு வாய் பேசும், 6ஆம் இடம் வலுத்தவனுக்கு கை பேசும். அதாவது அது பராக்கிரமஸ்தானம்னா, 6ஆம் இடத்தை பராக்கிரமம்னா, 3ஆம் இடத்தை தைரியம்னா, 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம். அங்கதான் அஞ்சா நெஞ்சன் வரான், வீரியம், அஞ்சா நெஞ்சன், அதான் டேர் டெவில் வருது, தைரியம் வருது, கரேஜ் வருது. முயற்சி ஸ்தானம்னா அங்க பகவான் சொன்ன கரெக்டா அந்த டிடிஎஸ் எஃபோர்ட் வருது. இங்க என்ன வருது? போல்ட்னஸ், துணிச்சல். தொடைய தட்டுவான்ல ஒரு வீரனுக்கு கோவம் தான் தொடைய தட்டுவான்ல, 6ஆம் இடம் தான் தொட. இல்லை சும்மாவா? இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திச்சு தான் அந்த ராசி கட்டத்தை உருவாக்கியிருக்காங்க மகரிஷிகள், முனிபுங்கவர்கள். போல்ட்னஸ், சீட்டிங், கன்னிங்னஸ், afraid of jail and ready to fight. ஆறு கூட பலமா இருந்தா யாராவது சும்மா கார் பார்க்கிங்ல அவனை டேனால இவன் 2 டேன்னுவான். டே யாராது அப்படின்னு அவன் 1 டே தான் சொல்லியிருப்பான். இவன் 2 டேன்னுவான். டே யாராது, யார் இது கொல்ல கொடுத்தது யார் அப்படின்னுவான். அதுதான் 6ஆம் இடம். ரெடி டு ஃபைட். அதில் சாக கூட செய்யலாம். எல்லா சண்டையிலுமே எல்லாரும் ஜெயிக்க முடியாது. ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். உண்மையிலேயே 6 கூட வலுத்திருந்து உண்மையிலேயே அதை உணர்வுபூர்வமாக அவன் செய்யணும். நிறைய பேருக்கு வலுத்திருக்கும், ஆனால் செய்ய மாட்டான், அமைதியாக இருப்பான். அதான் கோழைன்றார் பகவான். காவர்ட்ஸ், கோழைகள். ஆனால் அவங்களுக்கு பணம் வேணும். எப்படி பணம் வரும்? குபேர சாய்பாபா கோயிலில் போய் கும்பிட்டா வந்துருமா? இங்கிருந்து காசிக்கு போயிட்டு வந்தால் வந்துருமா? காசிக்கு போகிற செலவே காசு இருந்தால் தான் போகவே முடியும். ஆக 6ஆம் இடத்துல தான் போல்ட்னஸ், சீட்டிங், கன்னிங்னஸ், ரெடி டு ஃபைட், afraid of jail. 8ஆம் இடத்துல கட்டர்ஸ், சாக்கடை. இந்த சாக்கடையில் குளிச்சுட்டு வந்த உடனே அப்புறமா என்னடா நான் வாழ்க்கையில் இனி எல்லாரும் கழுத்தை பண்ணான்னு தான் எல்லா அரசியல்வாதிகளும் இருக்கிறான். எவ்வளவு நான் உங்கள் வீட்டாண்ட ஓட்டு கேட்கறதுக்கு எவ்வளோ அசிங்கமாக பேசுனீங்க, என்னை பற்றி எவ்வளோ பேசுனீங்க. ஏன் மறைந்த ஜெயலலிதா அம்மையாரை பேசாததா? அவருடைய பெண்மையை பறைசாற்றுவை பேசாத அவரை சட்டசபையிலேயே புடவை பிடிச்சி வலிச்சாங்க. அதை விடவா வேணும் அவங்களை சிறைக்குள்ளே தள்ளினாங்க. அப்புறம் தானே அந்த அம்மா வெகுண்டு இருந்தது. அப்படியே சட்டசபையில் பிடிச்சி வலிக்கலைன்னா கூட அந்த அம்மா அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாங்களே. கட்டர்ஸ், 8ஆம் இடம் கட்டர்ஸ். அந்த அம்மாவுக்கு எதிர்லகணத்துக்கு 8 கூட 2 இருக்கு. இதெல்லாமே சத்தியத்தின் சாட்சிகள். கட்டர்ஸ். அதுக்கப்புறமா கத்ரோட். அதுக்கப்புறமா அவன் வெளியில வந்தான்னா எவனா இருந்தாலும் சரி, பார்க்கும் போதே அவ்வளவுதான், அவன் நெருப்பு மாதிரி பார்ப்பான். அப்படி நிக்க வைப்பான் 10 அடி தொலைவில் தான். ஓடு 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 ஓடு, நான் இந்த இடத்துக்கு சும்மா வரல, ஓடு ஓடு ஓடு, என்ன உனக்கு வேணும் என்கிட்ட வா, ரைட், பிசினஸ் பேசுறியா பேசு, ரைட், டப் கத்ரோட். 10 பைசா கம்மி பண்ண மாட்டேன். இதுதான் முடியுமா? உங்கள் எல்லோருக்குமே உங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு என்னுடைய ஒரு முகம் தான் தெரியும். எனக்கு அவரோடு பழகியவர்களுடைய 2வது முகமும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய வியாபாரம் செய்தவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அது தேவையில்லாதது. இப்போது சொல்கிறேன், அவரும் கத்ரோட் தான். ரஜினி வியாபாரத்தில் ஒரு கத்ரோட் தான். வியாபார விஷயத்தில் கத்ரோட், பணத்தை கொடுக்கல் வாங்கலில் கத்ரோட். காரணம், பணக்காரன் ஒரு வாட்டி நீ ஆகணும்னா இவ்வளோ விஷயத்தை தாண்டி வர வேண்டியது இருக்குது. 3, 6, 8 இதையெல்லாம் தாண்டாதவன் தான் குபேர சாய்பாபா கோயிலில் கும்பிட்டுக்கிட்டு. ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்தவனும் குபேர சாய்பாபா கும்பிடுவான். அது வேறு விஷயம். கும்பிட்டுக்கிட்டே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அது வேற விஷயம். அது உங்களுக்கு தெரியாது. உடனே அவரும் வந்துட்டார்ப்பா, ரஜினிகாந்த் பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டார்ப்பா, அவரும் பெருமாள் தான்ப்பா வந்துட்டாருன்னா அதுவும் சீட்டிங், ஏமாத்துவாங்க அவங்க. ஆமா, பெருமாள் தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. பின்ன உங்ககிட்ட இப்படி எல்லாம் உபன்யாசம் பண்ணுவாங்களா? அவங்கன்னா ஜோதிட விரிவுரையாளரா இல்ல சத்தியத்தை பேசும் போதனையாளர்களா? அவங்க ஒரு வியாபாரி, அவ்வளவுதான். அவங்க வியாபாரத்துக்கு அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இது என்னுடைய தொழில், நான் இதுக்கு இப்படித்தான் பேசி ஆக வேண்டும். அப்படி புரிய வச்சது தான் உங்களுக்கு ஜோதிடத்தை நான் புரிய வைக்க முடியும். இது என்னுடைய தொழில். அது அவருடைய தொழிலுக்கு இது வேலை, சம்பந்தம் இல்லாத வேலை. அவங்க அந்தரங்க சர்க்கிள்குள்ள பேசிப்பாங்க, நண்பர்களுக்குள்ள பேசிப்பாங்க. அது வேற. அதனால தான் ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கிறான். தன்னுடைய கோட்டைக்குள்ள நெருங்காத அளவுக்கு தன்னை பாதுகாத்துக்கிறான். ஒரு திரை போட்டுக்கிறான். 8ஆம் இடம் கட்டர்ஸ்.
நான் சொல்லியாக வேண்டும் அல்லவா? நான் ஒரு ஜோதிடத்தை பற்றி வந்து உண்மைகளை பேசும் ஒரு குரு அல்லவா, ஜோதிட சத்குரு அல்லவா நான் அதனால் நான் சொல்கின்றேன். இது என் சப்ஜெக்ட். கட்டர்ஸ், அந்த கட்டர்ஸுக்குள்ள, அந்த கால்வாய்க்குள்ள, சாக்கடைக்குள்ள பூந்து கூவாத்துக்குள்ளேருந்து வெளியே வந்தவொடனே அதுக்கப்புறமா அவன் எல்லாரையும் கட் பண்ணுவான். என்கிட்ட பேசுறதுக்கு டைம், என்கிட்ட பேசுறதுக்கு காசு. 1/2 ஹவர்னா அந்த 1/2 ஹவருக்கு என்ன காசு கொடுப்பேன்? ரைட். 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ காசு கொடுப்பேன்? இந்த நான் போட்ட அந்த காசு நீ கொடுக்கணும். எப்படி திருமலாவில் நீ தரிசனத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பணம் கட்டுறியோ அந்த மாதிரி 5 வருஷம் கழிச்சு என் டைம் வேணும்னா இப்போவே நீ அப்பாயின்மெண்ட் வாங்கி பணத்தை 50% கட்டிட்டு போ. 5ஆவது வருஷம் நான் உன்னை கூடும்போது வா, இல்லைன்னா ஓடு. எனக்கு தெரியும் வாழ்க்கையில் நான் எப்படி வந்திருக்கிறேன், இனிமேல் எப்படி போகிறேன். நான் ஒவ்வொரு நிமிஷமும் சாவை வந்து பார்த்துக்கிட்டே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சாவை நகர்ந்து போயிட்டே தான் இருக்கிறேன். சாவை நோக்கி தான் போயிட்டே இருக்கிறேன். உனக்கு தான் வாழ்வை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்னு நினைப்பேன். ஆனால் நான் பணக்காரர்கள் எல்லோரும் மரணத்தை தான் அவர்கள் நோக்கி போகிறார்கள் என்பது அவர்களுடைய உள்ளுணர்வுக்கு தெரியும். காரணம், எல்லோருமே மரணத்தை நோக்கி தான் போகிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் உண்மையிலேயே அதை நித்தம் அனுபவிக்கிறார்கள். அதனால தான் தாவோ சீன பள்ளியில் பிறப்பை கொண்டாடுவதில்லை. தாவோ என்கின்ற சீன பள்ளி ஒரு புராதனமான பழக்கம். அங்கே ஒரு குழந்தை பிறந்து விட்டால் பக்கம் அக்கத்து வீட்டுக்காரர்கள் ஓ என்று வாயில் அடித்துக் கொண்டு அழுவார்கள். காரணம், ஒரு உயிர் மரண உலகில் பிறந்திருக்கிறது. காரணம், அது இன்றில்லாவிட்டாலும் 100 வயதில் இறக்கத்தான் போகிறது. அதனால் பிறப்பை கொண்டாடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதுதான் தாவோ பள்ளியில் சீனத்தினுடைய புராதனமான பரம்பரை பழக்கம். அதனால் அவர்கள் ஒரு குழந்தை பிறந்தால் வாயிலும் வயிற்றிலும் அக்கம் பக்கம் வீட்டார்கள் அடித்துக் கொண்டு ஓ என்று அழுகிறார்கள். அதை அவர்கள் பிறந்த தினமாக கொண்டாடுவதில்லை. ஆனால் இறப்பை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். காரணம், இறந்து போன பிறகு இந்த மனிதன் மீண்டும் பிறக்காமல் இருக்கலாம், பிறவா நிலை கூட எழுதலாம், வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் இந்த மரண உலகத்திற்குள் இவன் வராமல் இருக்கலாம். ஏனென்றால் காலத்துக்கு உட்பட்ட அனைத்தும் மரணமடையும். மனித உடல் காலத்துக்குட்பட்டது, இயற்கை காலத்திற்கு உட்படாதது. அதனால் அது என்றும் சாஸ்வதமாக இருக்கும். அதனால் தான் மதங்கள், அனைத்து மதங்களும் நீ நிலையற்றவன், இயற்கை நிலையானது, நீ நிலையற்றவன், பரம்பொருள் நிலையானது, நீ நிலையற்றவன், கடவுள் நிலையானவர் என்று சொல்கிறார்கள். கடவுள் என்றால் இயற்கை, இயற்கை நிலையானது. இந்த வானம் நிலையானது, எப்போதுமே இந்த வானம் இருக்கும், அது அழிவே அழியாது. பூமி தான் அழியுமே தவிர வானம் அழியாது. பூமி அழிந்தாலும் வேறு ஒரு புது பூமி வந்துவிடும். ஆனால் வானத்திற்கு அழிவென்பதே இல்லை, அந்த வான் உலகிற்கு அழிவென்பதே இல்லை. அதனால் தான் அந்த வான் உலகத்தை தான் எல்லா மதங்களும் கடவுள் அங்கிருந்து பேசினார், அங்கிருந்து செய்தி வந்தது, அங்கிருந்து எனக்கு ஒளி வந்தது, அங்கிருந்து ஓசை வந்தது என்று எல்லா மத தலைவர்களும் சொல்கிறார்கள். எனக்கு அங்கிருந்து அசரீரி வந்தது என்றால் அது அழிவற்ற ஒரு இடம். கோள்கள் கூட அங்கிருந்து தான் நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது. ஆக நீங்கள் பணக்காரன் ஆக வேண்டும் என்றால் நான் கூறிய இந்த 10 விஷயத்திற்குள்ளும் புகுந்து வெளிவந்தால் 100க்கு 100 என்ன 100க்கு 500% ஆகியே தீர வேண்டும் என்பதுதான் வாழ்வியல் இயல்பு. அதை மீறி ஒன்று நடக்கா அந்த 10 விஷயங்களும் இதுவரையில் நான் மிக விலாவரியாகவும் தெளிவாகவும் வேறு எந்த ஜோதிடரும் கூறாத கோணத்தில் அனுபவ ரீதியாக ஓமானங்களை கொடுத்தும் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கூறியது என்னுடைய கருணை. காரணம், இதை நான் கூறிக்கொள்கிறேன், உங்களுக்காக கூட அல்ல, இதை நான் எனக்கே கூறிக்கொள்கிறேன். அதனால் இனி உங்கள் பார்வையை ராசி கட்டத்திற்குள் மாற்றுங்கள். புதிய சிந்தனைகளை ஜோதிடர்களான நீங்களும் கொண்டு வாருங்கள். இன்னும் பழைய பஞ்சாங்கத்தின்படி நான் பார்த்திருக்கிறேன். 110 ஜாதகத்தை நான் பார்த்தால் அதில் 7 ஜாதகங்கள் வேலை செய்வதில்லை, 2 ஜாதகங்கள் ஒரு 40% வேலை செய்திருக்கிறது, ஒரே ஒரு ஜாதகம் மட்டும் 50% தொட்டிருக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். 10ல் 7 ஜாதகம் வேலை செய்வதே இல்லை. காரணம், இவர்களுக்கு பயம். நான் சொன்ன இந்த 3ஆம் பாவமான தைரிய, வீரிய, பராக்கிரமத்தை செயல்படுத்துவதற்கு பயம். பிறகு 6ஆம் இடமான ஏமாற்று வேலை, அடுத்த பிறகு தந்திர வேலை, அடுத்த பிறகு போல்ட்னஸ் என்கின்ற துணிச்சலாக வாழ்வில் வாழ்வது பயம், கோழைகள். பிறகு எந்த விதமான ஒரு சண்டை வந்தாலும் சண்டைக்கு பயந்து கொள்ளுதல், பயங்கி முடங்கி விடுதல், பிறகு சிறைவாசத்தை கண்டு அஞ்சுதல். பிறகு எப்படி பணம் வரும்? இன்றைக்கு யாராவது ஒருவரை சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் அரசியலை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், தொழில் அதிபர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், ஒரு முறையாவது அவர்கள் வாழ்க்கையில் அவர்களோ அவர்கள் மனைவிமார்களோ அவர்கள் பிள்ளைகளோ அல்லது அவர்களுக்காக பழியேற்றுக்கொண்டு சென்ற அவர்கள் பிஏக்களோ செல்லவில்லை என்று ஒன்று சொல்லுங்கள். உங்களால் சொல்லவே முடியாது. காரணம், ஒரு பணக்காரன் ஆக வேண்டும் என்றால் இதையெல்லாம் அவன் அனுபவித்து வாழ்ந்து கடந்து வர வேண்டும் என்றாலே சிறைக்கு போய்விட்டு வந்திருக்க வேண்டும். என் 30 ஆண்டு கால ஜோதிட அனுபவத்திலேயே எல்லா கோடீஸ்வர ஜாதகத்தை நான் பார்த்திருக்கிறேன். மிகப்பெரிய கோடீஸ்வர ஜாதகத்தை நான் பார்த்திருக்கிறேன். அதை பற்றி இப்போது நான் உங்களுக்கு பேச போகின்றேன். முதலில் அம்பானி ஜாதகத்தை பேசுகின்றேன். இந்தியாவின் டாப் 10 பணக்காரர்கள் ஜாதகம். இன்னொன்று தமிழ்நாட்டின் டாப் 10 பணக்காரர்கள் ஒரு ஜாதகத்தை நான் சொல்கின்றேன். அவருக்கு நீங்கள் 10,000 கோடி இருக்கிறது என்று சொன்னால் அதையும் அவர் பொய்யாக்கி காட்டுவார். 10,050 கோடி என்று சொல்வார். நீங்கள் 10,050 கோடி என்று ஒரு விலை வைத்தால் 11,000 கோடி என்று சொல்லிவிடுவார். 11,000 கோடினா 11,100 கோடி என்பார்.
அவருக்கு எவ்வளவு பணம் இருக்கிறது என்று தெரியாது. அவரும் நான் கூறிய இந்த 3, 6, 8 பாவ காரகத்துவங்களில் உள்ள இந்த 10 விஷயங்களையும் தாண்டி வந்தேன். நான் சுருக்கமாக சொன்னது 10. அது பகவான் சொன்னதுக்கு நான் இங்கே கொண்டு வந்து கிரியேட்டிவிட்டி கிராஸ் பீடிங் அப்படின்பால். கிரியேட்டிவிட்டி கிராஸ் பீடிங் ஜோதிடத்திற்கான பாயிண்ட்ஸ் ஜோதிடத்துக்குள்ளேயே கிடைக்காது. மிஞ்சி நீ இந்த ராசி கட்டத்துள்ள தேர்னா என்னத்தை தேடிடுவேன் மகனே? 27 நட்சத்திரம், 9 கிரகம், 108 பாதம், 360 டிகிரி, அவ்வளவுதான். அப்புறம் சந்திரனோட 9 கிரகம் சேர்ந்தா என்ன யோகம், சூரியனோட 9 கிரகம் சேர்ந்தா என்ன யோகம், அது 9 × 9 போட்டுக்கோ, அது எவ்வளவு ஆச்சு? 3 27 81 யோகம் முடிஞ்சு போச்சு. அது அவ்வளவுதான். சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தா சந்திரமங்கல யோகம், சந்திரனோட குரு சேர்ந்தா கஜகேசரி யோகம், சந்திரனோட புதன் சேர்ந்தா அம்புலி யோகம், சந்திரனோட சுக்கிரன் சேர்ந்தா பிறகு சந்திர சுக்கிர யோகம். அவ்வளவுதான். ஒரு 81 யோகம், 9 × 9, அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. என்னத்தை நீ சொல்ல போற? இன்னும் இதுக்கு பார்த்துட்டு இருக்க கிரியேட்டிவிட்டி. இப்போ நான் எப்படி கிரியேட்டிவிட்டி எடுத்தேன்? பகவான் ஓஷோ கிட்ட ஒரு டிசைபிள் எனக்கு பவர், பிரஸ்டீஜ், சக்சஸ் வேணும், ஆனா வாழ்க்கையில எனக்கு அசிங்கம், அவமானம் வரக்கூடாது, என்ன எல்லாரும் நல்லவனே சொல்லணும், நல்லவருக்கு நல்லவர், நாணயம் தான் உள்ளவர், தொழிலாளி வர்க்கத்திலே ஒருத்தரா வந்தவர் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடணும். ஆனா பவர் வேணும், பிரஸ்டீஜ் வேணும், சக்சஸ் வேணும். வராது. எப்படி வருவதற்கான இயற்கையில் சாத்தியக்கூறு இல்லை என்பதுதான் இந்த ராசி கட்டத்திலே இதை கடந்து வந்தால் தான் வரும் என்பது. இதைத்தான் அவர் சொன்னதை நான் கிரியேட்டிவிட்டி கிராஸ் பீடிங் ஆக்கினேன். இந்த 3, 6, 8, 12 மாத்திரமே ஒரு மனிதனை உலக கோடீஸ்வரர் லிஸ்டில் கொண்டு வரும். வெறும் 1, 5, 9 என்பது உங்கள் உழைப்பு, உங்கள் குடும்பத்தாருடைய உழைப்பு, அதற்கு கிடைத்த ஒரு சிறு சேமிப்பு, அந்த சேமிப்பை வைத்து வாழ்தல் தான் 1, 5, 9, 12. இவ்வளவுதான் விஷயம். இங்க 3, 6, 8 வந்தாதான் நீங்க உலக கோடீஸ்வரர்கள் லிஸ்ட்ல வர முடியும், இந்திய கோடீஸ்வரர் லிஸ்ட்ல வர முடியும், தமிழக கோடீஸ்வரர் லிஸ்ட்ல வர முடியும், சென்னை கோடீஸ்வரர் லிஸ்ட்ல வர முடியும், இல்ல நீங்க தங்கி இருக்கிற அந்த நகரம்னு இருக்கு வேற, அங்க இருக்கிற ஒரு கோடீஸ்வரர் லிஸ்ட்லயும் வர முடியும், இல்லை உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரர் 10 பேர் இருந்தான்னா அதுல நீங்கள் ஒருத்தரா வர முடியும். இந்த 3, 6, 8, 12 வாழாமல் அனுபவிக்காமல் அந்த பாவங்களின் மூலமாக அனுபவ கொள்முதலை பெறாதவர்கள் கடவுளே அவர்களுக்கு நேரடியாக பணம் தந்தால் கூட அதை அவர்கள் பெறவே முடியாது. மேலும் கடவுளும் இதை கடக்காமல் வந்தவர்களுக்கு தந்தது இல்லை, தரவும் முடியாதபடி இயற்கையினுடைய சிஸ்டமேட்டிக் அமைந்திருப்பதைத்தான் இந்த ராசி கட்டம் காட்டுகின்றது. இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தின் 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் நமக்கு காட்டுகிறது. காலபுருஷனுக்கே 3ஆம் இடத்துக்கு அதிபதி யாராக வருகிறார்? புதன். அவரோ ஒரு மிகுந்த தந்திரவாதி. 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் தந்திரவாதி, 8ஆம் இடத்துக்கு அதிபதி போர் கிரகமாக வருகிறது. ஆக வாழ்க்கையில் இந்த 10 விதமான விஷயங்களிலும் நீங்கள் முழு அனுபவம் என்று பெறுகிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் கோடீஸ்வரர்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர பிச்சா பக்ரியாகவோ ஏழையாகவோ இருப்பதற்கு 100% வாய்ப்பில்லை. அதற்கு மேல் நான் இருந்தேன் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் இந்த 10 விஷயங்களில் தேர்ச்சி பெறவில்லை என்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை. இங்கு ஜாதகத்தில் பிழை இல்லை, கோள்களில் பிழை இல்லை, ஜோதிடத்தில் பிழை இல்லை, பார்க்கும் உங்கள் பார்வையில் தான் பிழை இருக்கிறதே தவிர பார்க்கப்படுகின்ற அந்த பொருளில் பிழை இல்லை. ஜோதிடம் என்ற பொருளில் பிழை இல்லை. அந்த கலையை நீங்கள் காவடாக இருந்து கொண்டு, கோழைகளாக இருந்து கொண்டு, எனக்கு எதுவுமே செய்யாமல் நோகாமல் நோன்பு கும்பிட வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தில் தான் பிழை. நீங்கள் நொந்தால் நோன்பு கும்பிடலாம் என்பதுதான் ஜோதிடமே தவிர நீங்கள் நோகாமல் நோன்பு கும்பிடுவதற்கு ஜோதிடம் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை என் ஜோதிட அன்பர்கள் மட்டுமல்ல, உலக ஜோதிட அன்பர்கள் மட்டுமல்ல, ஜோதிடம் உரைக்கும் ஜோதிடர்களும் ஒரு மனதில் நிறுத்தி இனி பலன்களை உரையுங்கள். உங்களுக்கு பல அனுபவ அதிசயங்கள் கிடைக்கும். அந்த அதிசயங்கள் உங்களை வாழ்க்கையில் அடுத்த தளத்திற்கு, அடுத்த கட்டத்திற்கு இந்த கலையை நகர்த்தி செல்வதற்கு பயன்படும். அது இந்த உலகத்திற்கு பயன்படும். ஆக இப்பொழுது நான் இந்தியாவின் டாப் 10 கோடீஸ்வரர்கள் ஒருவரான அம்பானியின் ஜாதகத்தை பற்றி, அவருடைய ஜாதகத்தில் அவர் அந்நிலையை அடைவதற்கும் இந்த 10 விஷயங்களை அவர் கையாண்டுதான் ஆயிருக்கிறார் என்பதற்கு உதாரணம் சொல்ல போகின்றேன். அடுத்தபடியாக தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் டாப் 10 கோடீஸ்வரராக ஒருவர் இருக்கிறார். அவரும் டீ கிளாஸ்களில் எச்ஐ கிளாஸை கழுவி விட்டு இன்றைக்கு 10,000 கோடி வைத்திருக்கிறார். அவரை நம்பி 4 மாநில அரசுகளே காத்திருக்கிறது அவருடைய நன்கொடைக்காக. அதில் தமிழக அரசு, அதில் தமிழ்நாடும் ஒன்றாக இருந்தது. கலைஞர் கருணாநிதியின் ஆட்சியிலே இருந்தது. அவர் ஜாதகத்தை பற்றி குறிப்பிட போகின்றேன். அடுத்தபடியாக அதே 6ஆம் பாவத்தில் சுபத்துவம் பெற்று ஒரு மனிதர் சாதனையே செய்யாமல் சாதனை செய்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வெறுமனே அவரை தத்து பிள்ளையாக, வளர்ப்பு பிள்ளையாக எடுத்து, அதனால் அவர் அந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு வளர்ப்பு மகனான VN சுதாகரன் ஜாதகத்தில் 6ஆம் பாவமும் 6ஆம் பாவாதிபதியும் தான் அவரை வளர்ப்பு மகனாக ஜெயலலிதா அம்மையார் எடுப்பதற்கு
அதற்கு காரணமாக இருந்தது என்பதற்கான உதாரணத்தை சொல்ல போகின்றேன். இவை எல்லாமே நல்ல விதமான உதாரணங்கள். பிறகு அதே 6ஆம் பாவாதிபதி பாவ கிரகமாக வந்து செவ்வாயாக வந்து சனியோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து பாவிகளோடு பலம் பெற்றிருக்கும் போது 2000 2010 ஆண்டு வரையிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரபல ரவுடிகளுக்கும் காட்ஃபாதராக இருந்த ஒரு ரவுடியான திரு அப்பு அவர்களுடைய ஜாதகத்தை வைத்தும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு உபமானத்தையும் நான் தர இருக்கின்றேன். ஆக மொத்தத்தில் வியாபாரத்துறையில் 2 உதாரணம், அம்பானி, பிறகு தமிழ்நாட்டில் ஒருவர், அவர் பெயரை சொல்ல வேண்டாம், ஆனால் வந்து சொல்ல நான் விரும்பவில்லை, வேண்டாம், அது உங்களுக்கு தேவையில்லாதது. ஜாதக உதாரணத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு 3வது VN சுதாகரன், பிறகு 4வது தமிழகத்திற்கே 2000 2010 வரையிலும் ரவுடிகளுக்கே படியளப்பவராக இருந்தவர். இவர் சொன்னால் தமிழ்நாட்டில் அனைத்து ரவுடிகளும் என்ன வேண்டுமானால் செய்வார்கள் என்ற நிலையை பெற்றிருந்தார். அவர் அப்படி நிலையை பெறுவதற்கு எந்த கிரகம் அவர் ஜாதகத்தில் அவருக்கு துணை புரிந்தது? அப்படி துணை புரிந்த கிரகத்தை தைரியமாக அவரும் செயல்படுத்தினார். அதற்கு அவருடைய கட்டர்ஸ் இந்த சாக்கடையிலும் நுழைந்து வந்தார். அவருடைய வாழ்வியல் வரலாறுக்கும் அந்த ஜாதகத்துக்கு உள்ள ஒப்புமையும் சொல்ல போகின்றேன். இதுதான் இந்த 6ஆம் பாவத்தினுடைய காரகம். இதை சொல்லி இந்த 6ஆம் பாவத்தை நான் நிறைவு செய்ய உள்ளேன். இன்று நான் உங்களுக்கு இந்த காலப்பாதை பகுதியிலே திருபாய் அம்பானி, அதாவது திருபாய் அம்பானி என்றுதான் எல்லோருமே அவரை பற்றிய பேர் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆக அவருடைய இயற்பெயர் தீரஜ்லால் ஹீராச்சந்த். தீரஜ்லால் ஹீராச்சந்த் அம்பானி ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தில் பிறந்த மனிதன். குஜராத்திலே அவருடைய தகப்பனார் ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியர். அதனால் அந்த 3 குழந்தைகளையும் அவரால் காப்பாற்ற முடியாமல் சிரமப்பட்டார். அதனால் 16 வயதிலேயே ஏடனில் வந்து ஒரு சாதாரண பெட்ரோல் பங்கில் ஊழியராக வேலை செய்து படிப்படியாக உயர்ந்து அவர் இறக்கும் போது ரிலையன்ஸ் என்ற இண்டஸ்ட்ரியை உருவாக்கி பலவிதமான தொழில்துறைகளில் ஈடுபட்டார். அவருடைய பேக் போன், அவர் பில்லர்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் பாலிஸ்டர் என்று அவருடைய வரலாறு பேசுகிறது. அப்படி அவரால் வந்து பலவிதமான தொழில்துறைகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவதற்கு அவர் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய சூத்திரங்களை சொல்கின்றேன், ஒன்றன் பின் ஒன்றாக குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். முதலில் அவர் பிறந்தது தனுசு லக்னத்திலே பிறப்பு. அவருடைய நட்சத்திரம் என்பது போராட நட்சத்திரம். 7 ஆண்டுகள் சொச்சம் வந்து இருப்பு. நன்றாக நினைவில் வையுங்கள், 7 ஆண்டுகள் சொச்சம் இருப்பு. அவர் பிறந்த தேதி 28 டிசம்பர் மாதம் 1932, சரியாக காலை 6:37. அவருடைய பிறந்த பிறப்பு பாம்பே, குறித்துக் கொள்ளுங்கள். 28 டிசம்பர் 1932 6:37 AM, பிறகு பாம்பே. நான் இந்த ஜாதகத்தை நிகழ்ந்த கான்ஃபிடென்ஷியலான இடத்திலிருந்து வாங்கினேன். அப்படி வாங்கினாலும் நம்ப மாட்டேன். அதில் அவர் வாழ்க்கை ஒத்துப்போகிறதா என்ற ஆய்வும் செய்து பார்த்தேன். ஒத்துப்போன பிறகுதான் நான் இதை பேச வருவேன். இதுதான் என்னுடைய அனுபவம் என்பது. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது, கட்டி கொடுத்த சோறு கடைசி வரையும் வராது. கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த புத்தியும் கடைசி வரை வராது. அனுபவ அறிவும் அனுபவ கல்வியுமே கடைசி வரை வரும். அதனால்தான் வள்ளுவர் கூட தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயருவும் தீரா இடும்பை தரும் என்றார். ஒரு கலையில் நீ தேர்ச்சி பெறாமல் தேர்ச்சி பெற்று விட்டாய் என்றாலும் உனக்கு அதனால் பயனில்லை, அதனால் உனக்கு பொருள் வளம் வராது, அதனால் நீ நினைத்ததை சாதிக்க முடியாது. ஆனால் நீ அந்த கலையில் தேர்ச்சி பெற்ற பிறகு அந்த கலை நடக்குமா என்ற சந்தேகப்பட்டாலும் அது உனக்கு பெரும் வளர்ச்சியை தராது, உன் லட்சியத்தை நிறைவேற்றாது, உன் எண்ணிய காரியங்களையும் அதன் மூலம் நீ சாதித்துக் கொள்ள முடியாது என்பதுதான் இந்த குறளின் பொருள். அப்படித்தான் நான் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து விட்டேன். அதனால் பொருந்துகிறது. ஆக அவருடைய பிறந்த தேதி மீண்டும் சொல்கின்ற 28 டிசம்பர் 1932 காலை 6:37. பாம்பேயில் ஜனனம். லக்னம் என்பது தனுசு, ராசி என்பதும் தனுசு. ஆக ஒரு மனிதனுக்கு விதியும் மதியும் வந்து ஒன்றாக வருவதே ஒரு யோகம். அது மட்டுமல்ல, இந்த மனிதனுக்கு கதியும் சேர்ந்து விட்டது. இதை நன்றாக நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். இதுதான் ஜோதிடத்தில் பொதிந்துள்ள சூட்சுமங்களில் எல்லாமே சூட்சுமம். இப்படிப்பட்ட மறைபொருள் எல்லாமே இதற்குள் அடங்கியிருக்கிறது. அதனால்தான் நான் என் ஜாதகத்தை உள்ள அந்த மறைபொருளை கண்டதால் தான் நான் என் பெயருக்கு பின்னாடி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி என்று போட்டுக் கொள்கிறேன். அவர்களுக்கு பட்டத்தை அவர்கள் தான் தந்து கொள்ள முடியும், அவர்கள் ஆய்வு செய்த பிறகு. அதனால்தான் ரெஸ்பெக்ட் என்ற ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையின் மூல வார்த்தை ரீஇன்ஸ்பெக்ட். யார் ஒருவர் தன்னை ரீஇன்ஸ்பெக்ட் செய்தார்களோ அவர்களே சமூகத்தால் ரெஸ்பெக்டபிள் பர்சனாக வர முடியும். இதுதான் ரெஸ்பெக்டுக்கான விளக்கம், குறித்துக் கொள்ளுங்கள். அப்படி நான் என் ஜாதகத்தை ஆய்வு செய்து ரீஇன்ஸ்பெக்ட் செய்ததால் நான் ரெஸ்பெக்டுக்குரியவனாக இருக்கின்றேன் உங்கள் முன். இதுதான் ஒவ்வொரு ஞானியர்களுக்கும் அந்த ரெஸ்பெக்ட் ஏன் கிடைக்கிறது என்றால் அவர்கள் ரீஇன்ஸ்பெக்ட் செய்தார்கள். அப்படி இந்த ஜாதகத்திலே விதி
விதி மதி கதி ஒன்றாக அமைந்திருக்கிறது. விக்டோரியா மகாராணி ஜாதகத்தில் ரிஷப லக்னம் ரிஷபராசி, அங்கேயே சூரியன். விக்டோரியா மகாராணிக்கும் ரிஷப லக்னம், அங்கேயே லக்னம் விழுந்த ரிஷபத்திலேயே ரிஷப ராசி, அங்கேயே அவருக்கு சூரியன். ஆக விதி மதி கதி மூன்றும் தலையில் அமர்ந்த பெற்றவன். ஆக திரு கருவில் உருவாக வேண்டும். அம்பானியின் ஜாதகத்திலே திரு கருவில் உருவாகி இருக்கிறது. திரு கருவில் உருவாகி இருக்கு. வானமண்டலத்தில் தகவல் வருகிறது. திரு கருவில் உருவாகி இருக்கிறது. மேலும் அமாவாசை யோகம். மேலும் நான் இப்ப எடுத்துக்கொண்ட தலைப்பே ஒரு ஜாதகத்தில் குபேரனுக்கே கடன் கொடுக்கும் குபேர செல்வத்தை தருவது 6, 8, 12 என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம், இந்த பதிவின் தலைப்பு. அதுதான் சத்தியத்தின் சாட்சி. அதற்கு அடுத்தபடியாக அட்டமாதிபதி தலையிலே அமர்ந்திருக்கிறது. அந்த அட்டமாதிபதி போய் வாங்கிய சாரம் 6 குடையன் சாரம், நன்றாக நிலையில் வையுங்கள். மேலும் அங்குள்ள சூரியன் கேது சாரம், அந்த கேது போய் அமர்ந்தது 9, அவன் வாங்கியதும் 6 குடையன் சாரம். ஆக 2ஆம் இடத்திலே இவருக்கு சனி, லக்னத்திலே சூரியன் சந்திரன், அமாவாசை யோகம். அமாவாசை யோகத்தில் ஒருவன் பிறப்படுத்த விட்டாலே அவனை சோதிட சாஸ்திரம் திருடன் என்கிறது. பிறகு நான் முன்பே சொன்னேன் அல்லவா, 8ஆம் இடத்திலே என்ன இருக்குது? கட்டர்ஸ், கத்ரோட்ஸ், கட்டர்ஸ் என்றால் சாக்கடைக்குள் நீந்தி வா. அந்த சாக்கடைக்குள் நீந்தி வரும் கிரகம் இவர் தலையிலே அமர்ந்து விட்டது. அதற்கு சப்போர்ட் செய்கிறது இவருடைய திறமை, சப்கான்ஷியஸ், அவருடைய ஆழ்மனம். பல ஜென்மங்களாக அவர் இந்த வியாபார கல்வியை கற்று வந்த ஆழ்மனம் அங்கு சப்போர்ட் செய்கிறது. அப்படியே சில பேர் நீந்தி வந்தாலும் தோற்று விடுகிறார்கள். ஆனால் இவர் தோற்க மாட்டார் என்பதற்கு தான் இந்த லக்னத்திலே விதி மதி கதி அமைந்தது. பிறகு 2 குடையன் 2 ஆட்சி. இது மிகப்பெரிய யோகம். எந்த ஒரு ஜாதகத்திலே சனீஸ்வர பகவானாக 2 அமர்ந்தாலே பொதுமக்களுடைய காசை அவன் வாங்கி அனுபவித்து அவன் வளர்ச்சி அடையலாம். காரணம் சனிதான் பொது ஜனத்துக்கு அதிபதி, நரகாரகன் என்று பேர், மக்கள் காரகன் என்று பேர். ஒரு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய வாடிக்கையாளர் கூட்டம் வருகிறது என்றால் அவன் ஜாதகத்திலே 2 குடையவன் சனி சாரம் பெற்றிருக்கும், அல்லது 2ஆம் இடத்திற்கு எவ்வகையிலாவது சனி தொடர்பு வந்திருக்கும். 2ஆம் அதிபதிக்கு வந்திருக்கலாம், 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கலாம், அந்த வீட்டிற்கு சனி பார்வை இருக்கலாம். அதில் ஆட்சி பெறுவது முதல் நிலை 100%, சாரம் பெறுவது அதே நிலைதான். இருந்தாலும் ஆட்சிக்கும் சாரத்திற்கும் ஏக்க நிலை, இரண்டுமே 100% தான். அங்கே 2வது பாஸ் மார்க் வாங்கிவிட்டார். முதல் பாஸ் மார்க் லக்னம் திரு கருவில் அமைய வேண்டும். அப்படி என்றால் இந்த மனிதன் பல ஜென்மங்களாக தான் கான்ஷியஸிலே தான் மிகப்பெரிய வியாபாரியாக வேண்டும் என்று இறந்து போய்விட்டார். அதனுடைய பல ஜென்மத்தினுடைய அந்த கான்ஷியஸ்னஸ்ல இருந்து வந்த திறமையின் கூட்டு திரட்சி திறமையே பாகியாதிபதியாக சூரியன் அவனே லக்ன கேந்திரம் பெற்று அங்கேயே மதிகாரகனையும் வைத்து அமாவாசை யோகத்தையும் ஏற்படுத்தி அமாவாசை யோகத்தில் பிறப்பவன் திருடன் என்பதை போல் வியாபாரம் என்பாலே திருட்டுத்தனம் தான். வியாபாரம் என்பதின் பொருள் என்னவென்று நான் சொல்லட்டுமா? அதை அமாவாசை யோகத்தில் பிறந்தவன் மிக கச்சிதமாக செய்வான். அடுத்தவனின் விலா எலும்பை அவனுக்கு தெரியாமல் திருடிக் கொள்ளும் கலையின் பெயர் தான் வியாபாரம். குறித்துக் கொள்ளுங்கள். எந்த நூலிலும் நீங்கள் இதை பார்க்க முடியாது. இவையெல்லாம் இன்கான்ஷியஸில் இருந்து வருகிறது. மீண்டும் சொல்கின்றேன், வியாபாரம் என்பதின் பொருள் இதுதான். அடுத்தவனின் விலா எலும்பை அவனுக்கே தெரியாமல் திருடிக் கொள்ளும் கலையின் பெயர் தான் வியாபாரம். பிறகு அவனுக்கு தெரிந்து விட்டால் தான் தரமாட்டான் அல்லவா? அதை அமாவாசை யோகத்தில் பிறந்தவனுக்கு கனக்கச்சிதமாக அவனுடைய கான்சியஸில் தெரியும். அவன் மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்களில் அது பதிந்திருக்கும். காரணம், அவன் பல ஜென்மங்களாக திருடி வந்துள்ளான். திருட்டிலே 2 விதமான திருட்டு உண்டு. விலா எலும்பை திருடுவதை போல் நீங்கள் திருடினால் உங்களை உள்ளே தள்ளிவிடுவான். தெரியாமல் திருடினால் அது வியாபாரம். அதனால்தான் அது பேர் வியாபார தர்மம். அப்படிதான் பத்திரிகை தர்மம். எது ஒன்றுமே மக்களுக்கு தெரியாமல் திருட வேண்டும். அதைத்தான் சிவில் கிரைம்னு வச்சான், கிரிமினல் கிரைம்னு வச்சான். சிவில் கிரைமுக்கு அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எத்தனை வாட்டி வேணா பேல் வாங்கலாம், எவ்வளோ வேணா சுப்ரீம் கோர்ட் வரலும் போகலாம், கருணை மனுவில் வரலாம். ஏன்னா சிவில் கிரைம். சிவில் கிரைமுக்கு திருட்டு. ஆக அதுதான் வியாபார திருட்டு. அதுதான் அடுத்தவனின் விலா எலும்பை அவனுக்கு தெரியாமல் திருடிக் கொள்ளும் கலையின் பெயர் தான் வியாபாரம். அந்த வியாபார துறையிலே இவர் முடிசூடா மன்னனாக வர வேண்டும் என்று ஒரு ஜென்மம் அல்ல, பல ஜென்மங்களில் அவர் முயற்சித்து தோல்வி அடைந்து இந்த ஜென்மத்தில் அவர் வெற்றியடைந்தார் என்பதற்கான ஜோதிட சூத்திரம் தான் லக்னத்திலேயே விதி மதி கதி அமைந்தது. விதி என்பது லக்னம், மதி என்பது சந்திரா அமர்ந்தது, கதி என்பது சூரியன் அமர்ந்தது. 2ஆம் இடத்திலே தனாதிபதி ஆட்சி பலம் பெற்றது. அது சனியாக இருந்து பெற்றதால் பெருங்கொண்ட வாடிக்கையாளர் கூட்டத்தை அவர் கவர்ந்தது. அடுத்தபடியாக இவர் ஜாதகத்திலே லக்னத்தில் சூரியன், சந்திரன், 2இல் சனி, 3இல் ராகு. தைரிய வீரிய பராக்கிரமம். நான் சொன்னேனவா, 3ஆம் இடத்தில் இருப்பது என்ன? கரேஜ், தைரியம். அடுத்தது டிடிஎஸ் எஃபோர்ட், கடின முயற்சி. அடுத்தது டேர் டெவில், அஞ்சான் எஞ்சன். அந்த வீட்டிலே ராகு அமர்ந்து அந்த வீடு கொடுத்தவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமா, அந்த ராகுவை பூர்வ புண்ணியாதிபதி பார்வையிட்டு இருக்கிறார். பிறகு இவர் ஜாதகத்திலே 9இலே செவ்வாய், அடுத்தது கேது. ஆக லக்னத்திலே சூரியன், சந்திரன், 2இல் சனி, 3இல் ராகு, 9இல் செவ்வாய், கேது. 6 கிரகங்கள் வந்துவிட்டது. 10இல் தசமகேந்திரத்தில் குரு.
அவர் வாங்கிய சாரம் பாக்யாதிபதியின் சாரம், கதிசாரம். பிறகு 12ஆம் இடத்திலே விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அளவிலே சுக்கிரன். பாதகாதிபதி ஒரு ஜாதகத்தில் மறைய வேண்டும். ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 கூடியவர்கள் ஆட்சி உச்சம் பெற்று விட்டால் கூட, லக்னாதிபதி படுத்து விட்டால் கூட தீமை செய்து விட மாட்டார்கள். அவர்கள் திசை வந்தால் தான் செய்வார்கள். ஆனால் பாதகாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று விட்டால் அந்த ஜாதகத்தில் பாதகாதிபதி திசை வரவில்லை என்றால் கூட அந்த ஜாதகம் சோபிக்காது. அது தன் யோகத்தை பங்கப்படுத்திவிடும். அந்த வகையில் இவருக்கு பாதகாதிபதி புதன் 12 மறைந்தான். 6 குடைவன் விபரீத ராஜயோகம் பெற்றான். அந்த 6 குடையன் சாரத்திலேயே மதிகாரகன் அமர்ந்தான். ஆக இவருடைய வேலை எல்லாமே தந்திர வேலைகள், சித்து வேலைகள். 6ஆம் பாவாதிபதி மாத்திரமே இவனை தூக்கி விட்டிருக்கிறார். இந்த மனிதனை 6ஆம் பாவாதிபதியும் 8ஆம் பாவாதிபதி தூக்கி விட்டார். இதற்கு சமூகத்தில் இவருக்கு ஒரு நல்ல பெயரை தருவதற்கான ஒரு கான்சியஸ் லெவலை கொடுத்து அதிலையும் சில தர்மகுணங்களை செய்து இது எப்படி என்றால், அதுதான் நான் சொன்னேன் அல்லவா, வியாபாரம் என்பதின் பொருள் அடுத்தவனை விழா எலும்பை அவனுக்கு தெரியாமல் திருடிக் கொள்ளும் கலையை கனக்கச்சிதமாக செய்து கொடுத்தது இந்த சூரியன். அங்கு பாக்யாதிபதி என்ற ஒரு சுபன் அமர்ந்ததனால் இவர் என்னதான் செஞ்சாலுமே வெளி உலகத்துக்கு தெரியாது. இவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது தெரியும். இவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் உண்டு, அலிகேஷன்ஸ் உண்டு. ராஜீவ்காந்தி பீரியடில் இவர் ராஜீவ்காந்திக்கு 1 கோடி ரூபாய் லஞ்ச படம் கொடுத்தார் என்றதும் உண்டு. அதை பற்றி ஒரு பத்திரிகையில் எழுதினார். அப்போது அவர் இந்தியாவில் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற பதவியிலும் இருந்தவர், ஒரு அம்பாசிடர் அவர். அப்போது அவர் இந்தியாவிற்குள் அந்த புத்தகம் வரக்கூடாது, நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்றதை தடுத்தார். இதெல்லாம் அவருடைய விக்கிபீடியாவில் இருக்கிறது, படியுங்கள். ஆக இதற்கு இந்த கிரகங்கள் தான் மூல காரணம் என்பதற்கு தான் நான் இந்த சூத்திரங்களை தருகின்றேன். அடுத்தபடியாக இதில் எப்படி இவர் வியாபாரத்துறையில் கொடி கட்டி பறந்தார், அதற்கு ஒரு சூத்திரம் வேண்டும் அல்லவா, இப்போது சொல்கிறேன், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தில் பிறந்த மனிதன் 16 வயதிலேயே ஏடனில் ஒரு சாதாரண பெட்ரோல் பங்கில் ஊழியராக வேலை செய்து படிப்படியாக உயர்ந்து அவர் இறக்கும்போது ரிலையன்ஸ் என்ற இண்டஸ்ட்ரியை உருவாக்கி பலவிதமான தொழில்துறைகளில் ஈடுபட்டார். அவருடைய பேக் போன், அவர் பில்லர்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் பாலிஸ்டர் என்று அவருடைய வரலாறு பேசுகிறது. அப்படி அவரால் பலவிதமான வியாபாரத்துறையில் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக இவரால் செய்ய முடிந்தது. ஷேருக்கு போனார். அதற்கு காரணம் 2ஆம் இடத்து சனி. நான் சொன்னேன் அல்லவா, மக்கள் பணம் அனுபவிக்க வேண்டும். அந்த சனியும் அட்டமாதிபதி சாரம், சந்திரசாரம், போய் அம்சத்தில் நீசம், அங்கேயும் 8 குடையன் வந்து விட்டானா. ஆக தனாதிபதிக்கு 8 குடையன் சாரம். 8ஆம் இடம் என்பது அடுத்தவன் பணம், 6ஆம் இடம் என்பது அடுத்தவன் பணம். ஆக மதியே அடுத்தவன் பணத்தை வைத்துத்தான் இவர் முன்னேற வேண்டும் என்பதுதான் இவருடைய மதியே. அதற்கு லக்னாதிபதி பாக்யாதிபதி சாகரத்தை வாங்கி இவருக்கு சப்போர்ட் செய்தார். அந்த யோகத்தை கொடுத்தார், அந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்தார். அதிர்ஷ்டம் என்பது என்ன? அது திருஷ்டியில் இல்லை, அது இவர் பல ஜென்மங்களாக அந்த பயிற்சி எடுத்ததால் அதிர்ஷ்டம் தான். அதுவும் திருஷ்டியில் உண்டு. இந்த ஜென்ம திருஷ்டியில் இல்லை, போன ஜென்ம திருஷ்டியில் உண்டு. அதை ஞானியர்கள் பார்க்க முடியும், ஞானியர்கள் அதை உணர முடியும், அதை அறிய முடியும். அஞ்ஞானிகள் அறிய முடியாது. இவ்வளவுதான் விஷயம். இப்போ பிசினஸ் சாம்ராஜ்யத்தில் எப்படி இவர் பன்முக பரிமாணமாக ஆயில் இண்டஸ்ட்ரியிலும் போகிறார், அங்கேயும் மிஷனரிகளை கோடிக்கணக்காக வாங்குகிறார். பிறகு பாலிஸ்டரையும் இறக்குமதி செய்கிறார் கோடிக்கணக்கில். பிறகு 1985 இவர் பெயரில் தான் வேர்ல்டு கப்பே தரப்பட்டது, ரிலையன்ஸ் வேர்ல்டு கப் தரப்பட்டது. அதுக்கு இந்திரா காந்திக்கு 1 கோடி ரூபாய் லஞ்சம் தந்தார் என்பது இவர் மீது அலிகேஷன் உண்டு. எப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த மனிதன் இந்திரா காந்தியிடம் சென்று ரிலையன்ஸ் வேர்ல்டு கப்பை இந்தியா ரிலையன்ஸ் கப் என்று அறிவித்தது எப்படி? இது 85 அவர் 80களில் செய்கிறார். அவர் கிட்டத்தட்ட 80களில் அவர் செய்கிறார். வேர்ல்டு கப்பை அவர் பெயரில் வருகிறது என்றால் அதற்குத்தான் இந்த லக்னத்திலே அமர்ந்த விதி மதி கதி. இது விக்டோரியா மகாராணிக்கு உண்டு. அடுத்தது வியாபாரத்துறையில் அவர் சாம்ராஜ்யமாகி இந்தியாவின் டாப் 10 பணக்காரர்களில் முடிசூடா மன்னனாகியது ஒரு சாதாரண சாமானியன் 3 வேளை உணவுக்கு வழி இல்லாமல் ஏடனுக்கு சென்ற ஒரு 16 வயது பள்ளி படிப்பையை நிறுத்திவிட்டு சென்ற ஒருவன் பிற்காலத்தில் எப்படி அவன் முடிசூடா மன்னனாக பல ஜாம்பவான்கள் பரம்பரை கோடீஸ்வரர்கள் இருக்கக்கூடிய இந்த ரத்தன் டாட்டாவை போலவும், பிர்லாவை போலவும், குவாலியர் மகாராணியை போலவும் எல்லா ராஜவம்சத்து இளவரசர்கள் இருக்கும் நாட்டிலே ஒரு சாதாரண குஜராத்திலே ஒரு பள்ளி ஆசிரியனுக்கு மகனாக பிறந்தவன் வந்தான் என்றால் கிரகங்கள் வலுக்க வேண்டும். கிரகங்கள் வலுத்தால் மன்னர் குடும்பம் பிச்சைக்காரனாகிவிடும். பிச்சைக்கார குடும்பத்தில் பிறந்தவன் மன்னனாகி விடுவான். காரணம் அவன் பல ஜென்ம உழைப்பு. அவன் அப்போதும் அவன் உழைப்பைத்தான். 6, 8 பணில் இருப்பதெல்லாமே உழைப்பு உழைப்பு உழைப்பு. 1, 5, 9 இருப்பதெல்லாமே கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் உழைப்பும் சேர்ந்தால்தான் வெற்றி. ஒன்றை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே இரண்டும் சேர்ந்திருக்கிறது. இப்போது வியாபாரத்துறையில் வந்ததுக்கான சூத்திரம் சொல்கின்றேன். 4ஆம் இடம் தான் ஒரு ஜாதகத்திலே வர்த்தகஸ்தானம். எந்த ஒரு ஜாதகத்திலே 4ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே அதிபதி பார்வையோ ஆட்சியோ இருக்கிறதோ அந்த ஜாதகம் வியாபாரத்துறையில் தன்னை முடிசூடா மன்னனாக்கி கொள்ளும். இந்த ஜாதகனுக்கு எல்லா பாலப்பாட ஜோதிடர்களும் என்ன சொல்வார்கள்? ஆகா, அட்டமாதிபதி லக்ன கேந்திரம் வந்து விட்டார். பிறகு பார்த்தீங்கன்னா தனாதிபதி அட்டமாதி சாக வாங்கி அம்சத்தில் நீசமாகி விட்டார். பிறகு 10 குடையின் 12 மறைஞ்சிட்டாரு. பிறகு 6 குடையின் 12 மறைஞ்சிட்டாரு.
என்ன பூர்வ புண்ணியாதிபதி ராகுகேது பிடியில் போய் மாட்டிக்கிட்டாரு, கிரகண தோஷத்தில் மாட்டிக்கிட்டாரு. லக்னாதிபதி 10ல் போய் உட்காந்து கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் அவரு அடிபட்டு போட்டாருன்னு. பாவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து 10ல் குருவோட சேர்க்க குருமங்கல யோகம். குருமங்கல யோகம் இருந்தால் திரண்ட சொத்துக்களுக்கு அதிபதியாகலாம், திரண்ட சொத்துக்களுக்கு. அதனால்தான் இவர் திரண்ட சொத்துக்களுக்கு அதிபதியானார். இவர் இறக்கும் போது 50,000 கோடிக்கு சொத்து மதிப்புகளை வைத்து விட்டு இறந்தார். ஆக அதற்கு குருமங்கல யோகம் பாவத்தில் வருகிறது. பாவம் என்பது துல்லிதம். அடுத்தபடியாக இவருக்கு பாவத்திலே புதன் லக்ன கேந்திரம் பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுத்தது. பாவத்திலே அட்டமாதிபதி லக்னத்திலிருந்து விலகி தனஸ்தானத்திற்கு சென்றது. ஆக 8 குடையவன் 6 குடையவன் சாரம் பெற்று தனாதிபதியோடு சேர்ந்ததனால் பிறர் பணம், வங்கி பணம், அரசு பணம், அரசாங்க பணம். அரசாங்கம் எப்போதுமே இவருக்கு பாதுகாப்பாக இருந்ததற்கு காரணம் அரசு கிரகமான சூரியனை லக்ன கேந்திரம் பெற்றார். அந்த அரசு கிரகமான சூரியனை லக்ன கேந்திரம் பெற்று அந்த சூரியனை எந்த பாப கிரகங்களும் பார்க்கவில்லை. அஷ்டமாதிபதியோடு சேர்ந்ததால் அது அமாவாசை யோகமாகவும் மாறி அதனால் இவர் செய்யும் அனைத்து விதமான அண்டர் டேபிள் வேலைகளுக்கு எல்லாமே, நம்பர் 2 வேலைகளுக்கு எல்லாமே வெளியுலகத்தில் இவருக்கு பசுத்தோல் போர்த்திய மனிதனாக காண்பித்தது. ஆனால் இவர் ஒரு புலி, சாதாரண புலி அல்ல, சூரப்புலி, அசகாய புலி. அது எங்களை போன்ற ஞானியர்களுக்குத்தான், ஜோதிட ஞானியர்களுக்குத்தான் தெரியுமே தவிர சாதாரண ஜோதிடர்களுக்கும் தெரியாது. காரணம், இவருக்கு பாக்யாதிபதி லக்ன கேந்திரம் பெற்று இவர் செய்யும் அனைத்து விதமான தவறுகளையும் பூசி மெழுகி விடுவார். அதுதான் சுபர்கள் செய்யும் வேலை. அடுத்தபடியாக லக்னாதிபதி 10லே அமர்ந்து பஞ்சமாதிபதி சேர்க்கை பெற்றது. அதனால் இவருடைய திரு கருவிலேயே உறுதி செய்யப்பட்டு விட்டது, இவர் நினைத்ததை செய்து சாதித்து காட்டுவார் என்று. இப்போது யார் ஒரு ஜாதகத்திலே 2 குடையன் 12 குடையன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதோ, நன்றாக நினைவுங்கள். ஒரு லக்னத்திற்கு 2 12 குடையர்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ, 2 குடையன் 2லேயே ஆட்சி, 12 குடையன் 12லே ஆட்சி பெற்றிருந்தாலோ, சூத்திரம் 1 2 12 குடையன் பரிவர்த்தனை பெறுவது. சூத்திரம் 2 2 குடையன் 2லேயே ஆட்சி பெறுவது, 12 குடையன் 12லேயே ஆட்சி பெறுவது. சூத்திரம் 3 இந்த 2 குடையன் எங்கிருந்தாவது 2ஆம் இடத்தை பார்வையிடுவது, 12 குடையன் எங்கிருந்தாவது பார்வையிடுவது. இது இந்த ஜாதகத்தில் உண்டு. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துக்கு குடையன் செவ்வாய் வந்து தன்னுடைய 4ஆம் பார்வையாக ராசியிலே சிம்மத்திலிருந்து பார்வையிடுகிறார். இதனுடைய தத்துவம் தான் இவரை பல வியாபார துறையிலே முடிசூடாமன்னன் ஆக்கியது. அதற்கு காரணம் 4ஆம் இடத்தை தான் ஜோதிட சாஸ்திரம் வர்த்தக ஸ்தானம் என்று சொல்கிறது. அதுதான் வியாபார ஸ்தானம். அந்த வியாபார ஸ்தானத்திற்கு 12ஆம் இடம் பாக்யஸ்தானம். அந்த வியாபார ஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் தான் லக்னத்திற்கு 2ஆம் இடம். அதனால் தான் அனஃபா சுனஃபா யோகமே கற்பிக்கப்பட்டது. அதனால் தான் சந்திரனுக்கு 2 12 சுபகிரகங்களோ, குஜாதி 7 கிரகங்கள் இருந்தாலோ இன்னென்ன யோகங்கள், குரு இருந்தால் தனயோகம், சுக்கிரன் இருந்தால் போக யோகம், சூரியன் இருந்தால் அரசாங்க யோகம், சனி இருந்தால் உழைப்பு யோகம் என்று கற்பிக்கப்பட்டது. அந்த கிரகனுடைய காரகத்துவத்துக்கு ஏற்ப இந்த ஜாதகன் வியாபார துறையில் வந்து வெற்றி பெற்றதற்கு ஒரே காரணம் இவருடைய வர்த்தக ஸ்தானாதிபதியே 10ஆம் இடம் என்ற தசம கேந்திரத்தில் அமர்ந்து அங்கே குரு கேந்திராதிபத்திய தோஷம் தான் எனக்கு தெரியும். பாப கிரகங்கள் பார்வையோ, பாப கிரகங்களுடைய சேர்க்கையோ பெற்றால் கேந்திராதிபத்திய தோஷம் உடைந்துவிடும். இங்கே உடைந்து விட்டது. மேலும் அந்த கேந்திராதிபத்திய தோஷம் ஹெல்த்தில் காட்டும். இவருக்கும் ஹெல்த்தில் காட்டியது. ஆனாலும் சாதனை செய்ததற்கு செவ்வாய் வந்து அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை உடைத்தார். அதனால்தான் ஒரு கிரகம் ஒரு விஷயத்தை ஒன்றில் கொடுக்கும் போது ஒன்றில் அடிக்கத்தான் செய்யும் அந்த சூத்திரம். ஆனாலும் வெற்றி பெற்றதற்கு செவ்வாய் சேர்ந்தது காரணம். ஆக பாவத்தை பார்த்தால் லக்னத்திலேயே தர்ம கர்மாதிபதி யோகம், அதுவும் 9 10 குடைவன் சேர்ந்தான். பாவத்திலே பஞ்சம லக்னாதிபதி 10ல், பிறகு புதனும் குருவும் பரிவர்த்தனை. இது எப்பேற்பட்ட சூக்ஷ்மமான யோகம். அதற்காகத்தான் நான் சொல்கின்றேன், எப்போது ஒரு ஜோதிடன், ஏனென்றால் ஜோதிடத்திலே பலவிதமான கணிதங்கள் உண்டு. அஷ்டவர்க்கம் என்றாலே 8 வர்க்கம், தசவர்க்கம் என்றால் 10 வர்க்கம், சப்தவர்க்கம் என்றால் 7 வர்க்கம், சோடச வர்க்கம் என்றாலே 16 வர்க்கம், இப்படி 64 வர்க்கங்கள் உண்டு. இந்த 64 வர்க்கங்களையும் சில பேர் நன்றாக படிப்பார்கள். அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே கூட போய் படிப்பார்கள் ஜோதிட பாடத்தை. PhD பட்டம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு ஜாதகத்தில் கொடுத்து பலன் சொல்லு என்றால் கை கால் எல்லாம் நடுங்கும். நம்ம நாளைக்கு சொல்லலாமா, இன்னைக்கு ராகு காலமா இருக்கே, யமகண்டமா இருக்கே. நானே ஜோதிடம் பழகும் போது ஒரு பிரபல ஜோதிடரிடம் கொண்டு போய் என் ஜாதகத்தை கொடுத்தேன். அவர் என் நண்பராக இருந்தார் பின்னாடி, முருகராஜேந்திரன். நான் கிட்டத்தட்ட 6 மணிக்கு போனேன். எங்கிருந்து வருகிறேன் என்று கேட்டால் MKB நகர் என்றேன். அது எங்க இருக்கிறது என்றால் வேசார்பாடி என்றேன். பிறகு இன்னைக்கு வந்து பொழுதாயிடுச்சு, நாளைக்கு பார்க்கலாமான்னாரு. காரணம் சொல்றதுக்கு பயம். அந்த கலையை அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ளவில்லை. அப்போதே ஒரு பெரிய பிரபல ஜோதிடர், ஒரு பத்திரிகை, முருக ஜோதிட பத்திரிகை ஆசிரியர், பல மாநாடுகள் நடத்துவார். நான் இல்லைங்க, நான் அங்கிருந்து வந்திருக்கேன், எனக்கு செரிஞ்சின் போது தான் வந்திருக்கேன். அப்புறமா வந்து ஓரெல்லாம் போட்டு பயந்து சொன்னார். அதனால் தான் சொல்கின்றேன், தேரான் தெளிவும் தெரிந்தான் கண்ணையருவும் தீராயிடும் பைத்தரும்.
நான் அதிலிருந்து நான் நெருப்பாற்றில் நீந்தி வந்தவன். ஜோதிடம் என்ற நெருப்பாற்றில் என் ஜாதகத்திற்கே நான் பலன் பார்த்து நெருப்பாற்றில் நீந்தி வந்தவன். அதனால் தான் இவ்வளவு சூத்திரங்களை என்னால் தர முடிகிறது. ஆக இவர் வியாபாரத்துறையிலே முடிசூடா மன்னனாக திகழ்ந்ததற்கு காரணம் 4ஆம் இடம் என்ற வர்த்தக ஸ்தானத்திற்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை பாக்யாதிபதி பார்த்தான். பிறகு 4ஆம் இடம் என்ற வர்த்தக ஸ்தானத்திற்கு லாபஸ்தானமான 2ஆம் இடத்தில் 2 கூடையவனை ஆட்சி பலம் பெற்று விட்டான். லக்னமே சுபத்துவம் பெற்று விட்டது அமாவாசை யோகத்தால். அதனால் இவர் தொட்டதெல்லாமே துலங்கியது. இந்த மனிதன் பிறந்தது 1932, 7 ஆண்டுகள் சுக்கிர திசை. அப்படி என்றால் 32 பிளஸ் ஒரு 7 எவ்வளவு? 1939, 1940 வரையிலும் இவர் பசி பட்டினி போராட்டத்தை சந்தித்தார். பிறகு இவர் வாழ்க்கையில் ஒரு சுபிக்ஷம் வந்தது, சூரிய திசை. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பம் தலையெடுக்க ஆரம்பித்தது. பிறகு அந்த சூரிய திசை முடியும் போது இவருடைய வயதோ 16. அதனால் தான் அந்த சூரிய திசை எண்டிலே இவரை ஏடனுக்கு அனுப்பியது. பிறகு அந்த சூரிய திசை இவருக்கு கிட்டத்தட்ட வயதின் காலமான 1940 பிளஸ் ஒரு 7 1947 வரையிலும் இவருக்கு சூரிய மகாதிசை ரன்னிங்கில் இருந்தது. அந்த 47 தான் இவர் வெளிநாடு சென்றார். பிறகு அப்போது சந்திர திசை, அந்த சந்திரன் இவருக்கு விபரீத ராஜயோகத்தையும் ஏற்பட்டு 47 57 வரையிலும் சந்திர திசை அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியிலிருந்து இடறி விழுதல் எல்லாவற்றையும் பார்த்து விட்டார். அட்டமாதிபதி 6 குடையின் சாரம். ஆனாலும் தற்கொலை செய்து கொள்ளாமல் இருந்ததற்கு காரணம், ஒரு நம்பிக்கை வந்ததற்கு காரணம், பாவத்திலே பூர்வ புண்ணியாதிபதியும் லக்னத்தை பார்த்திருக்கிறார் 4ஆம் பார்வையாக. பாக்யாதிபதியும் அமர்ந்திருக்கிறார். ஜாதகத்தில் இவ்வளவு யோகங்கள் இருக்கிறது. இந்த யோகங்கள் அவருக்கு ஒரு கான்சியஸ்னஸில் நீ வந்து விடுவாய் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. அதனால் இவர் 47 to 57 ஆன அஷ்டமாதிபதி திசையில் தப்பித்தார். அடுத்தது வந்தது இவருக்கு 57 7 ஆண்டுகள் அங்காரக திசை. ஆக 57 63 வரையிலும் இவர் வாழ்க்கையில் செவ்வாய் திசை. அப்பொழுதுதான் அவர் வெளிநாட்டில் சம்பாதித்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வெற்றிகளை பார்க்க ஆரம்பித்தார். பிறகு 5க்கு 5 என்று பாம்பேயில் ஒரு கடையை போட்டு அமர்ந்தார். பிறகு இவர் வாழ்க்கையிலேயே அசந்தம் எப்போது வீச ஆரம்பித்தது? ராகு மகாதிசை. ஆக இவர் பிறந்தது 1932. அதிலிருந்து ஒரு 7-8 ஆண்டுகள் சுக்கிர திசை, அசிங்கம், அவமானம், வறுமை. ஆக 40 47 வரையிலும் இவர் வாழ்க்கையிலே சூரிய திசை. அப்போதுதான் குடும்பம் தலையெடுத்து வெளிநாடு போனார். சிறு வயது, அப்போது இவருக்கு 17 வயதிலே போய்விட்டார். அடுத்தது இவருக்கு 47 to 57 அசிங்கம், அவமானம், மானபங்கம், வாழ்க்கையின் விளிம்புக்கே போனார். அப்போதுதான் வாழ்க்கையின் அடிமட்ட வாழ்க்கை வரையிலும் பார்த்தார். தான் என்ன செய்ய வேண்டும், தான் என்ன செய்யக்கூடாது. நான் சொன்னேன் அல்லவா, 8ஆம் இடம் கட்டர்ஸ். அவர் சாக்கடையில் நீந்தி வந்தார். கத்ரோட், பிறகு கத்ரோட், 8ஆம் இடம் கத்ரோட். இனி நம் வாழ்க்கையில் பணம் தராமல் எவனிடம் ஒரு வினாடி கூட செலவழிக்க கூடாது என்றதை கற்றுக்கொண்டார். 47 to 57, 57 to 63 பஞ்சமாதிபதி திசை வந்தது. பாவத்தில் குருமங்கள யோகம் பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வியாபாரத்துறையில் வர ஆரம்பித்தார். காரணம் 4 குடைவனோடு பஞ்சமாதிபதி சேர்ந்தால் 4-5 சேர்ந்தால் வியாபார வெற்றி. பஞ்சமாதிபதி 10 உட்கார்ந்தாலும் தொழில்துறையில் முடிசூடா மன்னன். அவருடைய பூர்வ புண்ணியமே தொழில்துறையில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். அது நடந்தது 57 to 63. பிறகு 63 to ஒரு 18 வருஷம் ராகு திசை. ஆக 1963 to 1981 வரையிலும் ராகு மகாதிசையில் தான் இவர் போகக்காரகன். அதே ராகு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கள்ள மார்க்கெட், அனைத்து நம்பர் 2 பிசினஸ், யாரை எப்படி ஆடுகின்ற மாட்டை ஆடிக்கர, பாடுகின்ற மாட்டை பாடிக்கர, இரண்டுக்கும் படியாத மாட்டை கத்ரோட்டாக அறுத்து எறி. இதுதான் ராகு. அந்த ராகு இவருடைய முயற்சி ஸ்தானத்திலிருந்து, தைரிய ஸ்தானத்திலிருந்து, அந்த 3ஆம் இடம் என்கின்ற கரேஜ், தைரியம், டேர் டெவில், அஞ்சானஞ்சன், டேடியஸ் எஃபோர்ட், கடின முயற்சி செய்து அந்த 1963 to 1981 என்கின்ற 18 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை கிரியேட் செய்தார். ராகுதான் நெட்வொர்க். தன்னுடைய பிற்கால வாழ்க்கைக்கான நெட்வொர்க்கை போட்டார். லாபி செய்தார். அரசியல் வட்டாரங்களை லாபி செய்தார். கலைத்துறை வட்டாரங்களை லாபி செய்தார். காரணம் ராகுதான் பாம்பு படம் எடுக்கும். பாம்பு அனைத்து விதமான பப்ளிசிட்டியும் கொடுத்தது. பிரஸ் மீடியாவா, இவருக்குன்னு பிரஸ் மீடியா இவரை பத்தி நல்லதாவே சொல்லணும். அங்க ஒரு லாபி பண்ணு. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா அரசியல்வாதி தொடர்பு இல்லாம முன்னேறவே முடியாது. சோ அந்த நாட்டுடைய பிரதம மந்திரியே பிடிச்சார் இந்திரா காந்தி. அப்பதான் ரிலையன்ஸ் கப், வேர்ல்டு கப் கொடுக்கப்பட்டது. ராகு எப்பவுமே பட்டத்துக்கு காரகன். ராகு கொடுத்து ஒரு ஜாதகத்தின் பௌஷை வெளிப்படுத்துபவன் ராகு. ராகு தசை ஒருத்தனுக்கு முடிஞ்சிருச்சுன்னா அப்ப அவன் வாழ்க்கையில என்ன புகழ் அடைஞ்சானோ அந்த புகழை வச்சுதான் அவன் சாகரவரில் சாப்பிட போறான்றதுதான் சத்தியத்தின் சாட்சி. அந்த ராகு தசையில இவரை ரிலையன்ஸ் கப், வேர்ல்டு கப்பே ரிலையன்ஸ் கப்னு கொடுக்க வச்சார் ராகு. அங்க அடிச்சு பிடிச்சி ஏறினார். 63 1980 தான் இந்த ரிலையன்ஸ் கப்ன்றது வந்தது. அங்கிருந்து 1981 அடிச்சு பிடிச்சி ஏறினார். குரு மகாதிசை 16 ஆண்டுகள். அந்த 16 ஆண்டுகளில் தான் 1981 + 16 1997 எங்கேயோ போயிட்டாரு.
50,000 கோடிக்கு அந்த ரிலையன்ஸ் கம்பெனியை கொண்டு வந்தார். ஆனால் குரு தசை முடியும் பொழுது இவருக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக்கு கொடுத்தது. ஏன் ஹார்ட் ஸ்ட்ரோக்கு கொடுத்தது? லக்னாதிபதி கேந்திராதிபத்திய தோஷம். அதனால் ஒரு பக்கம் செயலிழந்தார், பக்கவாதம். புதன் தான் பக்கவாத கிரகம். அந்த புதன் தான் பக்கவாத கிரகம். அவர் போய் இவர் பின்மண்டையில் அமர்ந்ததால் ஒரு பக்கம் ஃபுல்லாக செயலிழந்துருச்சு. உடனே அம்பானி அவளை தான் போட்ட கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நுஸ்லிவாடியா, அவருக்கு எதிரி நுஸ்லிவாடியா, பாம்பே டேயிங், இவங்கெல்லாம் கொக்கரிச்சாங்க. ஆனால் மீண்டும் அந்த ஜாதகத்திலே திரு கருவில் அமைந்திருக்கிறது அல்லவா? இங்கிலாந்து மகாராணியின் ஜாதகத்திலே எப்படி விதி மதி கதி லக்ன பாவத்தில் அமர்ந்தோ அப்படியே இந்த மனிதனுக்கும் விதி மதி கதி அமைந்ததால் அந்த விதி மதி கதி இந்த மனிதனுடைய பல ஜென்ம கான்சியஸ் தட்டி எழுப்புது. எப்படி எழுப்புது? காக்கா படத்துல சூர்யாவை அடிச்சு கடலுக்குள்ள போட்ட உடனே அவர் கான்சியஸ்ல சொல்லுவார்ல, என்னுடைய காதலி அங்க இருக்கா மாயா, நான் மாயாவை காப்பாற்றணும் சொல்லி எந்திரிச்சு அடிச்சு ஒரு ஃபைட்டை பண்ணி பொண்டாட்டி காப்பாற்ற நினைச்சு அதுல அவர் பொண்டாட்டி காப்பாற்ற முடியாம அவர் கோட்டை விட்டார். அது அந்த கதை. ஆனா இங்க இவர் மீண்டும் எந்திரித்து வந்தார். உலகத்தில் இருக்கும் மிக ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டாந்து காமிச்சாங்க அவர்கிட்ட. அவருடைய ஹார்ட் மூளை கீழே எல்லாத்தையும் சரி பண்ணி உலக நாடுகள் அமெரிக்கா கிரிக்கா ஸ்வீடன் எல்லாத்தையும் கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா பணம் தான் 50,000 கோடி இருக்க செலவு பண்ணாங்க. ரிலையன்ஸ் அவ்வளோதான். மீண்டும் வந்தான். முடிவெல்ல ஆரம்பம். ஏன்னா லக்னாதிபதி பாக்யாபிசாரம் வாங்கிட்டான். மீண்டும் கொடுத்தான் யோகத்தை. மீண்டும் வந்தார். 2002 இறுதியில் அவர் முடிந்தார். அவருடைய இன்ட்ரடக்ஷன் என்பது சூரிய தசை, செவ்வாய் தசை. அவருடைய குரோத் ராகு தசை. அவருடைய பீக் குரு தசை. அவருடைய சேச்சுரேஷன், அதாவது மறைந்துட்டார் என்பது தான் சேச்சுரேஷன் சொல்கிறேன். இந்த ரிலையன்ஸ் அவங்க பிள்ளைகள் இன்னும் நடத்துகிறாங்க, அது வேறு. அதில் ஒருத்தர் போய் விட்டார், அனில் அம்பானி. அப்படித்தான் அந்த குடும்பத்தில் ஒருத்தன் ஜாதகம் நல்லா இருந்தால் அந்த ஜாதகம் இருக்கிறவங்கள தான் அந்த குடும்பம் வேலை செய்யும். அதுக்கப்புறமா ஜாதகம் நல்லா இருந்தால் வேலை செய்யாது. அதுக்கப்புறமா அவர் இயற்கை எழுதினார். ஆக ஒரு சாதாரண தீரஜ் லால் ஹீராச்சந்த் அம்பானி, திருபாய் அம்பானியாக இந்திய மக்களுடைய 130 கோடி மக்களுடைய மனங்களிலும் இன்றைக்கு நீ என்ன பெரிய அம்பானியா? ஒரு சாதாரண குடும்பத்தில் கூட கொஞ்சம் ஜபர்தஸ்தா பேசினா நீ என்ன அம்பானியான்னு கேட்பாங்க. அப்படி கேட்டுக்கொள்ளும் அளவிற்கு தன் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு போனார். அவர் பின்னாடி சில ஷேடோஸ் இருக்கு, அவர் பின்னாடி சில அலிகேஷன்ஸ் இருக்கு. அந்த அலிகேஷன்ஸ் இருந்தா தானே பணக்காரனாக முடியுன்றது தான் நான் முன்னுரை கொடுத்தேன். அந்த 6, 8, 12 கொடுத்தானாலே உங்களை கெட்டவன் ஆனாலும் பெரிய கெட்டவன் இல்லை. இவரால் தேசத்துக்கு நன்மை வருது, அவ்வளவுதான். கொன்றால் பாவம் தின்றால் போச்சு. கொல்வது பாவம் தான். டெய்லி எத்தனை சிக்கனுக்காக வெட்டுறான், பாவம் இல்லையாது. எத்தனை மட்டனுக்காக வெட்டுறான், அது மட்டும் பாவம் இல்லையா? அது உயிர்கொலை. அது எத்தனைக்கு கிரிமினல் கேஸ். அது எத்தனை மாடு வெட்டுறான், எத்தனை ஆடை வெட்டுறான், எத்தனை கோழியை வெட்டுறான். அந்த மாதிரி இவரும் தவறு பண்ணாரு. ஆனால் அந்த தவறின் மூலமா இவர் இன்னைக்கு ஒரு 20,000 பேருக்கு வேலை தராருனாங்க. அந்த 20,000 பேர் வீட்டில் நெருப்பு எரியுது இல்லை? அந்த 20,000 பேருக்கு இவர் தரலன்னா இன்னும் இந்தியா ஏழ்மையாக தான் இருந்திருக்கும். ஆக கொன்றால் பாவம் தின்றால் போச்சு. இதுதான் 6, 8, 12 சுபகிரகங்கள் சேரும் போது. அதனால் தான் சொல்வேன், வெல்லலாம் எவ்வினையையும் இவ்வுலகையும் என்பதை போல் அம்பானி வென்று காட்டினார். இது ஒரு வகையான அமைப்பு. இதே வகையான அமைப்பு வேற பேட்டர்ன்ல இருக்கும். இருந்தால் அவர்களும் வெல்வார்கள் எவ்வினையையும் இவ்வுலகையும் என்று சொல்லி இந்த அம்பானி உருவானதற்கான அவருடைய ஜாதக சூத்திரங்களை இதுவரையில் உலகிலேயே யாரும் சொல்லாத வகையில் மிக தெளிவாகவும் நேர்த்தியாகவும் ஜோதிடத்தில் புதைந்திருக்கக்கூடிய மறைபொருள் ரகசியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆக இவருடைய இன்ட்ரோடக்ஷன் என்பது இவருடைய ஜாதகத்திலே நடைபெற்ற சூரிய தசை, அது ஏடனுக்கு அனுப்பியது. பிறகு அவர் அசிங்கம் அவமானத்தை சந்தித்து, அதாவது காவாய் என்று சொல்லக்கூடிய அந்த கால்வாய்களில் நீந்தி வந்தது, சாக்கடையில் நீந்தி வந்தது சந்திர திசை. பிறகு செவ்வாய் திசை இவருக்கு ஒரு சின்ன குரோத்தை கொடுத்தது. பிறகு ராகு திசை தான் பெரிய குரோத்தை கொடுத்தது. பிறகு பீக் என்பது குரு திசை. அதுதான் இவருடைய வாழ்க்கையிலேயே 16 ஆண்டுகள் 1981 1997 வரையில் நடைபெற்றது. அப்பொழுதுதான் முதன் முறையாக அந்த குருமகா திசையிலே இவருக்கு கிட்டத்தட்ட 87 அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து நவம்பருக்குள் நடந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் என்பதை இவர் ரிலையன்ஸ் கப் என்று அந்த பெயரை வழங்க செய்தார். அதன் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகள் மத்தியிலும் இவர் போய் ரீச் ஆனார். அதன் பின்னாடி ஒரு பெரும் கதையே இருக்கிறது. இதை எனக்கு மிக கான்ஃபிடென்ஷியலான ரிலையன்ஸ் பாலுவின் நண்பர் சொன்னார். ரிலையன்ஸிலே பாலு தான் அம்பானியின் மூளை. அவர் ஒரு 10ஆம் இடத்தில் அமர்ந்தார். அவர் தான் அவருடைய மூளை. அந்த ரிலையன்ஸ் பாலு என்பவர் தான் இவருடைய மூளை. அந்த ரிலையன்ஸ் பாலுவின் நெருங்கிய நண்பரின் இடத்திலே சொன்னார், அந்த ரிலையன்ஸ் கப் என்பதை இந்தியா கொடுப்பதற்காக இந்திரா காந்தியிடம் இவர் செய்த சில தித்து வேலைகள், பின்னாளில் ராஜீவ்காந்தியிடம் அந்த சித்து வேலைகளை செய்தார். அதை பற்றி சொன்னால் இந்த பதிவு நீண்டு போகும். அதை தனி பதிவாக நான் வெளியிடுகிறேன். அதுதான் வியாபாரம் என்பது அடுத்தவனின் விலா எலும்பை அவருக்கு தெரியாமல் திருடிக் கொள்ளும் கலை. அப்படி இவர் இந்த நாட்டின் பிரதம மந்திரிகளையும்
களவாடி இருக்கிறார் வியாபாரம் என்ற பெயரில். அவ்வளவுதான். அந்த வகையில் சூட்சுமாக முடித்துக் கொள்ளுங்கள். பிறகு நான் இதை சொல்கின்றேன். இது எல்லாமே உங்களுடைய ஜோதிட விளக்கத்துக்காக தான் சொல்கின்றேன். வேறு எந்த நோக்கத்திலும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய அஸ்ட்ராலஜிக்கல் எப்படி வேலை செய்கிறது என்பதற்குத்தான் அது தனி பதிவாக சொல்கின்றேன். ஆக இவர் அந்த நேரத்தில் தான் இந்திரா காந்தி சுட்டு ராஜீவ்காந்தி பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நேரம். பிறகு அதே சித்து வேலை அவரிடமும் காண்பித்து அதற்கான பர்மிஷனை வாங்கினார். அதன் மூலம் உலக முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்தார். அதன் மூலம் பெரும் போன்ற பணத்தை அவர் தன் நிறுவனத்திற்கு பங்குகளாகவும் ஷேர்களாகவும் இன்வெஸ்டர்களாகவும் கொண்டு வந்தார். இது நடந்தது அவருடைய குரு மகாதிசை. அந்த குரு குருமங்கள யோகம், லக்னாதிபதி பாக்யாபிசாரம், பிறகு குரு புதன் பரிவர்த்தனை யோகம் என்பதே நோகாமல் நோன்பு கும்பிடுவது தான். ஆனால் அந்த நோகாமல் நோன்பு கும்பிடுவதற்கும் ஒரு புத்திசாலித்தனம் வேலை செய்ய வேண்டும் அல்லவா? அதுதான் வேர்ல்டு கிரிக்கெட் வேர்ல்டு கப் என்பதை ரிலையன்ஸ் வேர்ல்டு கப் என்று சொல்லி உலகத்தின் பார்வையை தன் பக்கம் ஈர்த்தார். அதற்கு இந்த கிரகம்தான் காரணம். அதன் மூலம்தான் உலகமே அவரை உற்று பார்த்து அவருக்கு ஃபண்ட்ஸ் தர ஆரம்பித்தது. பல முதலீட்டாளர்கள் அவரை நம்பி வந்தார். ஒரு இந்தியா என்கின்ற மிகப்பெரிய ஜனத்தொகை உள்ள நாட்டிலேயே இவருடைய நிறுவனத்தின் பேரிலேயே அந்த கப்பு வழங்கப்படுகிறது என்றால் இவர் எப்பேற்பட்ட மனிதராக இருக்க முடியும், எவ்வளவு இவருக்கு செல்வாக்கு மிகுந்த மனிதராக இருக்க வேண்டும் என்று இவருக்கு பணம் குவிந்தது. அதன் மூலமாக அவர் சாம்ராஜ்யத்தை மேலும் உலக அளவில் அவர் விஸ்தாரணமாக்கினார். இன்றும் அந்த சாம்ராஜ்யம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முகேஷ் அம்பானி என்பதின் மூலம். ஆக என்னுடைய ஜோதிட நண்பர்கள் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் ஜாதகத்தில் கூட இப்படி மறைபொருளான யோகங்கள் இருந்தால் அது நிச்சயம் வேலை செய்யும். அது வேலை செய்கிறதா இல்லையா என்பதை உங்கள் செயல்களில் இருந்தும் உங்கள் சொல்களில் இருந்தும் உங்களுடைய தீவிர அறிவாற்றலிலிருந்தும் வியாபார அறிவாற்றலிருந்தும் அது வெளிப்படும். இந்த கிரகம் உள்ளவர்களுக்கு இப்படித்தான் அந்த கிரகங்கள் வேலை செய்யும். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் என் ஜாதகத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக இறங்கியதனால்தான் நான் என் ஜாதகத்தின் மூலம் ஒரு மறைபொருள் ஞானி ஆனேன். அதனால் இந்த கலையை நான் என் ஜாதகத்தை அறிவதற்காகத்தான் கற்றுக்கொண்டேனே தவிர அடுத்தவர் ஜாதகத்தை அறிவதற்காக கற்றுக்கொள்ளவில்லை. உன் ஜாதகத்தை நீ கற்றுக்கொண்டாலே உலகத்தையே கற்றுக்கொண்டதற்கு சமம். அதனால் தான் சிவபெருமானுடைய அந்த ஞான படத்தை அந்த சிவபெருமான் காட்டும் பொழுது அதை இரு பிள்ளைகளும் கேட்கிறார்கள், யார் இந்த உலகத்தையே சுற்றி வருவாரோ அவருக்கு இந்த பழம் கிடைக்கும் என்றவுடன் முருகன் உலகத்தையே மயிலால் சுற்றினார். விநாயகர் அமர்ந்த இடத்திலே நான் எங்கிருந்து வந்தேன் என்று கேட்டார். எங்களிலிருந்து வந்தாய், அப்பொழுது உங்களை சுற்றினாலே உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம் என்று மிக அழகாக ஞானத்தனமாக வாங்கி கொண்டார். அதனால்தான் கேது ஞான கிரகம். அந்த கேது தான் விநாயக பெருமானுடைய குறியீடு. இது எல்லாம் நிஜமாகவே விநாயகர் என்று தும்பிக்கூட ஒரு இருக்கிறார் என்று கேட்காதீர்கள். இதெல்லாம் ஒரு உவமான கதைகள், குறியீடு. அந்த குறியீடுக்குள் பொதிந்திருக்கக்கூடிய சத்தியம் என்ன, அந்த சத்தியத்தை சொல்வதற்கு ஒரு கதையின் மூலமாக சொன்னால்தான் நினைவிருக்கும். அப்படி இந்த மனிதனுக்கும் அந்த ஞானக்காரகன் கேது பூர்வபுராணோடு சேர்ந்து இப்படியெல்லாம் பல சித்து வேலைகளை செய்ய சொன்னது. செய்தார். ஞான சித்து வேலைகளை, வியாபார சித்து வேலைகளை. அதனால் அவர் இறக்கும்போது இந்தியாவின் டாப் 10 கோடீஸ்வரில் ஒருவராக தன்னை முத்திரை செய்து கொண்டார். இது உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகத்தை நீங்கள் வேலை செய்ய வைக்க வேண்டும். சும்மாவே அது ஜாதகம் அங்க கிரகம் இருக்குதுன்னா நீங்க சரியில்லைனாலும் உங்க ஜாதகம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். அதை வேலை செய்ய வைப்பதற்கு ஒன்று உங்களுக்குள்ளேயே ஒரு உத்வேகமும் தீயும் நெருப்பும் அம்பானிக்கு இருந்ததை போல் இருக்க வேண்டும். இல்லை அம்பானிக்கே ஒரு மூளையாக செயல்பட்ட ரிலையன்ஸ் பாலு இருந்ததை போல் உங்களுக்கு ஒரு பாலு வர வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் என்னுடைய ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்டில் சேர்ந்து அந்த பயிற்சி பட்டறையில் 3 ஆண்டு காலம் அங்கேயே தங்கி நீங்கள் கற்றுக்கொண்டு பின் உலகத்தில் சென்று நீங்கள் போராடி வெற்றி பெறலாம். என்னுடைய ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயத்திலே நான் இதுவரையிலும் ஜோதிட உலகத்தில் யாருமே செய்யாத அளவிற்கு ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானா ட்ரஸ்ட் சார்பாக 51 ஏக்கரிலே ஒரு மிகப்பெரிய ஜோதிட ஆசிரமத்தை நிறுவ உள்ளேன். அந்த ஜோதிட ஆசிரமத்திலே 9 கிரகங்களுடைய கல்வியை கற்றுத்தரப் போகின்றேன். கற்றுத்தந்த பிறகு அதில் யாருக்கு ஜாதக யோகபலம், இப்படி அம்பானியை போன்ற யோகபலம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களின் மூலமாக அந்த ட்ரஸ்டே அந்த வியாபாரத்தை செய்யும். அந்த மாணவனுக்கு மாத சம்பளம் தரப்படும். பிறகு அந்த வியாபாரத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் ட்ரஸ்ட்டுக்கு சேரும். அந்த பணம் ஜோதிடத்தை இன்னும் மேலும் உலக லெவலுக்கு கொண்டு போவதற்காக அந்த பணம் செலவிடப்படும் என்று கூறிக்கொண்டு இந்த அம்பானியின் பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு
Address Quality Complex, first floor, new number 45, world number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 995295962, 98409 57612. Website www.srimeheru.org.